ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த நேம் வந்துட்டு கோல்டு ஹார்ட்டட் சிஇஓ மேரி டு இமேஜிட்டிவ் பாய். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு வில்லேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பியோர் வில்லேஜ் தான், பூசாண்ட ஒரு பியோர் வில்லேஜ். அங்கே ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியடெல்லாம் இருக்கும்லடா, அந்த மாதிரி ஒரு வீடு தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்க்க பேலஸ், ஒரு பேலஸ் தான், அந்த காலத்து பேலஸ். அது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு மெய்டு வந்துட்டு இருக்காங்க. வந்து பார்க்குறாங்க. ஜிமின் தம்பி, சேவ் தம்பி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ அந்த கதவு வந்து ஓப்பன் ஆகுது. ஒரு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 பேரும் இருக்காங்க. உள்ளே வாங்க சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்டுக்குள்ளே வராங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கான திருமண ட்ரெஸ் அப்படி சொல்லிட்டு, அதாவது வெட்டிங் ட்ரெஸ் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அவங்க 2 பேர் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க, இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கணும், எனக்கு இங்கே வந்துட்டு பாரம்பரிய முறையில் தான் மேரேஜ் நடக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க, இது உங்கள் ஃபேஸ்லாம் கவர் பண்ணி தான் மேரேஜ் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓவியா என்ன சொல்கிறாங்க அப்படி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், ஓகேவா, நீங்கள் அதை வச்சுருப்பாங்க சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த மைட்டு வந்து ட்ரெஸ் வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. அந்த பசங்க வேறு யாரும் ஜிமின் ஜெவப்பா. ஓகேவா? இப்போ ஜெவ பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்லிட்டாங்க. ஹோபியாங்க, எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப வீடாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க. ஜிமின், நீ நானும் யூஎஸ்ல வளர்ந்த பசங்க சரியா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க, நீ நானும் யூஎஸ்ல வளர்ந்தவங்க. ஓகேவா? இங்கே இருக்கிற ட்ரெடிஷனல் கல்ச்சர்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதான் நம்ம ட்ரெடிஷனல் கல்ச்சர். ஓகேவா சொல்கிறாங்க, நம்ம இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, எனக்கு அங்கிள் ஜோன் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ட்ரெடிஷனல் ஃபாலோ பண்ணுறவர். இவன் நம்ம அப்பா அம்மா இருந்தால் கூட அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. இல்லை, அப்பா அம்மா இருந்தால் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை, அப்பா அம்மா நம்மளுக்கு பெஸ்ட்டு ஸ்டடீஸ் கொடுக்கணும், பிஸ்னஸ் டெவலப் பண்ண சொல்லிட்டு நம்ம ஃபாரின் கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அப்பா அம்மா நம்ம மேரேஜ் எப்படி பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா, எனக்கே ஞாபகம் இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு அப்போ ஜஸ்ட் 2 வயசு தான் சரியா சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் ஆமாம், உனக்கு அப்போ 2 இயர்ஸ் தான். ஓகேவா? அப்போ எனக்கு 8 இயர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் கொஞ்சம் 4-6 ஏஜுக்கு அப்படா. ஓகேவா? இப்போ ஜெவ பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க, அப்போ உனக்கு 2 வயசு தான். உனக்கும் ஜவுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது உனக்கும் ஜவுக்கும் அப்போ ஏஜ் வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். ஜவுக்கும் ஒரு 5 இயர்ஸ் சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்கிறாங்க, எனக்கு 8 இயர்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? நம்ம டேக்கும் 8 இயர்ஸ் அப்படி சொல்கிறோம். நம்ம ஜீன் சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம இங்கே வந்ததுலேருந்து ஏன் அவங்க 2 பேர் பார்க்கல சொல்கிறாங்க. அது எனக்கு ஜவுக்கு எப்படி பண்ண கூட தெரியாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவு பார்க்குறாங்க. நானே சின்ன வயசில் பார்த்து தான் ரொம்ப வளர்ந்துருப்பாங்க, மேபி ரொம்ப மாறியிருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு இது பிடிக்குமா அப்படி கேட்குறாங்க. கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது இந்த மேரேஜில் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இது நம்ம அப்பா அம்மாவோட விஷயம். ஓகேவா? நம்ம அப்பா அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் சின்ன வயசில் ஃபிக்ஸ் பண்ணுது. அவங்க இறந்து போகிற லாஸ்ட் மினிட்ல கூட மேனேஜர் அங்கிட்ட அப்பா சொன்னது இதுதான். ஓகேவா? சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன், என் பசங்களுக்கு அவங்க கூட தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அப்பாவோட விஷயம். ஓகேவா? அப்பாவோட விஷயம் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, எனக்கு டியூட்டி சரியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், அப்பாவோட விஷயத்துக்காக தான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஜீவன் அங்கிள் நான் ஸ்டில் அப்பாவை மறக்கல, அப்பாவோட ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க மறக்கல. அதோட மேரேஜ் நடக்குது. ஆனால் உனக்கு ஜங்க் கூட வாழ பிடிக்கல, ஜங்குக்கும் உனக்கு செட் ஆகலை அப்படின்னாக்க நீ என்கிட்ட அப்படி சொல்லிட்டு சரியா, அந்த செகண்டே நான் வந்துட்டு ஜங்க் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன் சரியா சொல்கிறாங்க. நிச்சயமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகப் ஜிமின் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடா. ஓகேவா? நம்ம ஜேகப் ஜிமின் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பார்க். ஓகேவா? இவங்க சின்ன வயசுலேருந்து எப்படின்னாக்கா ஜோன் ஃபேமிலி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோன். இவங்க 4 பேருமே எப்படின்னாக்கா இவங்க மிஸ்ஸஸ் பார்ட்னராக இருந்திருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக. இவங்க 2 பேருமே 2 பசங்க தான். ரொம்ப ஹாப்பியாக அந்த ஃபேமிலி ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஒரு 8 மெம்பர்ஸ் மொத்தமாக இருந்திருப்பாங்க. இவங்க ஃபேமிலியில் 4 பேர், அவங்க ஃபேமிலியில் 4 பேர் இருந்திருப்பாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பார்க் வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணணுன்ற ரீசனுக்காக அவங்க யூஎஸ்ஏ போயிருப்பாங்க. அவங்க பசங்க கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ போகிறதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப சின்ன குழந்தைங்க தான், அப்படி இருந்து கூட என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. எனக்கு அவங்களோட விஷயம் வந்து எப்படின்னாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஃபாரினில் போய்ட்டு கொஞ்சம் டேஸ் நல்லா தான் இருக்கும். ஒரு ஃபேக்ட்ரி ஃபயர் ஆக்சிடென்ட்டில் நம்ம ஜிமினோட அப்பா அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேனேஜர் அங்கிள் தான் அவங்களுக்கு காலையில் இருந்திருப்பாங்க. ஜிமின் ஜேவுக்கு யூஎஸ்ல தான் இருந்திருப்பாங்க. நம்ம ஜேவுக்கு வந்து பிஸ்னஸை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு ஜிமினையும் வளர்த்துக்கிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இப்போ ஒரு பிக்கஸ்ட் பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. நம்ம நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. ஃபேமஸ் சிஇஓ. ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப போல்டு, ரொம்ப ஸ்ட்ராங்கு. யாருக்கும் அவருக்கு வீக்னஸ்னால் ஒரு ஜிமின் மட்டும்தான். ஜிம்மை தாண்டி ஜேவுக்கு ஒரு வீக்னஸ் கிடையவே கிடையாது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு பர்சன். சிரிக்கவே மாட்டார் அதிகமாக. ஒர்க்கு மட்டும்தான். ரொம்ப ஒர்க்கில் வந்து பிஸியாகவே இருப்பார். ஜிமின்காக மட்டும் தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அப்படி ஒரு பர்சன் தான். ஜிமின் வந்து டோட்டலி இமேஜிட்டிவ் ஒரு பாய் தான். எப்படின்னாக்கா ரொம்ப செல்லமாக சமத்தாக வளர்ந்த ஒரு குழந்தை. எப்படின்னாக்கா தொட்டுருந்து பாரு. ஜேவ் வந்து பிஸ்னஸ் பார்த்துக்கிறதுனால ஜிமின் எப்படி இருப்பாங்க, ஜிமின் என்ன கேட்டாலும் ஜேவ் பண்ணிட்டு வர அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு இது ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ்லாம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏதோ பிடிச்ச மாதிரி ஜிமின் அப்படி இருப்பார். ஜிமினுக்கு வந்து ஜேவ் பண்ணுற உலகம் அதுதான். ஜேவை தாண்டி ஜிமினுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. அவர் எல்லாமே ரொம்ப லைஃப் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வளர்ந்த ஒரு பையன் தான்.
இப்போ அப்படி பேக் டு ஸ்டோரிக்கு வராண்டா இந்த இன்ட்ரோ உங்களுக்கு போதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜிமின் சைட் பார்க்கலாம். ஜிமின் ஜெய் விட்டு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க ட்ரெஸ் எப்படி கொடுத்துருக்காங்கனாக்கா ஃபேஸ் வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே ரெட் கலர் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸை கவர் பண்ணி அந்த மேரேஜ் பண்ணி அந்த க்ரூம் வந்து ரிங்கை போடுற வரைக்கும் ஃபேஸ் வந்து காட்ட மாட்டாங்க. அப்படி தான் அதாவது பாட்டம் லைன் இருக்காங்களே அவங்களோட ஃபேஸை வந்துட்டு டாப் லைன் பார்க்க முடியாது ரிங்கு போடுற வரைக்கும். அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் மேரேஜ் தான் அது. ஃபைனல் 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு நவசாக இருக்க சொல்லிட்டாங்க. நவசாக கடை வரைக்கும் அண்ணா இருக்கானே வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜியோ ஜிம்மை கூட்டிட்டு போயிட்டு ஸ்டேஜ் நிற்க வைக்கிறாங்க. இப்போ அவர் நிற்கிறாங்க. ஆப்போசிட் 2 பேரும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் பார்க்க முடியல. எனக்கு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. இப்போ 2 பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க இன்னைக்கு கண்டிப்பாக அதாவது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க. லூனாவும் பார்க்கும் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஜியோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் அதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நம்ம ஜிமின் ஜியோ அப்படி சரியாக பேசக்கூட இல்லைங்க சொல்லிட்டாங்க. ஏமா அவங்க நேற்று வந்தாங்க. இன்னைக்கு வெட்டிங் அரேஞ்சாட்டி எப்படி பேச முடியும்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு பேசலாம் சொல்லிட்டாங்க. சரிங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம ஜியோ டேயோட மேரேஜ் ஓகேவா. கிம்டாங்க நீ பார் ஜேஹோ போய் திருமணம் செய்துக்குள்ள சம்மதம் கேட்குறாங்க. சம்மதம் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேஹோட்ட கேட்குறாங்க. அவரும் சம்மதம் சொல்லிட்டாங்க. 2 பேரும் இங்கே எக்ஸைட் பண்ணுறாங்க. அப்படி ஜிமின் பக்கம் வராங்கடா. நம்ம ஜம் கூட ஜிமினுக்கு தான் பார் ஜிம்னாக நீ ஜான் ஜம் போய் திருமணம் செய்துக்குள்ள சம்மதம் கேட்குறாங்க. சம்மதம் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜம் கூட கேட்குறாங்க. ஜம்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. ரிங்க போடுங்க சொல்லிட்டாங்க. ஜிமின் ஹேண்டை மட்டும் தான் நீட்டாரு. இப்போ நம்ம ஜம்கு ரிங்க போட்டு விட்றாங்க. அந்த பக்கம் நம்ம ஜேஹோக்கு அவரும் போட்டிருப்பாங்க. மேரேஜ் 2 பேருக்கும் ஓவர் ஆயிடுது. இப்போ நம்ம ஜம் கூட பார்க்க மாட்டேன். இவங்க 2 பேருமே பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஸ்டில் ஃபேஸை காட்டல. இப்போ நம்ம ஜம்கா அப்படி பார்க்குறாங்க. இந்த டைம் இல்லை ஓகேவா இப்போதைக்கு பேஸ் ரிவீல் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. அதுங்க சொல்கிறாங்க. இந்த மேரேஜ் வந்து ஃபேமிலி ஃபேமிலிஸ் வந்து பசங்க மட்டும் தான் இருக்காங்க. வேறு யாரும் இங்கே இல்லை. மேரேஜ் வந்து வில்லேஜில் ரொம்ப அழகாக ட்ரெடிஷனல் நடந்து முடிச்சு. இப்போ ஜம்கோட அப்போ பார்க்குறாங்க. அங்கே போய்ட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேவ் பண்ணுற டேயோட மேரேஜ் அனௌன்ஸ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. உனக்கு தெரியாதம்மா டே வந்து ஒரு ஆக்டர் சொல்கிறாங்க. ஆமாம்ல டே வந்து ஆக்டர் அவர் ஆக்டர் ஒரு சிங்கர் ஓகேவா ரெண்டுமே அவர் அந்த ரீசனால அவரை பற்றி இப்போ சொல்ல முடியாது. அவருக்கு மேரேஜ் ஆகி தெரிஞ்சாக்கா அவரோட பாப்புலாரிட்டி வந்து போயிடும் ஓகேவா. அதனால வந்துட்டு யாரையும் சொல்லலை சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜீக்கோட மேரேஜ் மட்டும் சொல்லலாம் சொல்கிறாங்க. அது இப்போ வேணா ஒரு 1 வீக் போட்டோம் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. போயிடலாம். நம்ம ஒரு மைடு வராங்க. சார் இங்கே வாங்க சொல்லிட்டு ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் வந்துட்டு ஒரு வில்லா ஹவுஸ்க்கு போக போகிறீங்க சொல்கிறாங்க. வில்லா ஹவுஸா ஆமாம் நீங்கள் வில்லா ஹவுஸ் போக போகிறீங்க. அங்கே தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் சத்தமாக பேசாதீங்க ஃபர்ஸ்ட் நைட் உங்களுக்கு அங்கே தான் நடக்க போகுது சரியா சொல்கிறாங்க. அப்போது அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறீங்க பெர்மனெண்ட்டாக சொல்கிறாங்க. அப்போ என் ஹோபிக்காங்க சொல்கிறாங்க. ஹோபிகாயும் டேங் சாரும் வேறு ஒரு வீட்டில் சொல்கிறாங்க. வேறு ஒரு வீட்டில் ஏன் அப்படி கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றா இருக்க முடியாது தனித்தனியாக இருக்கணும் சொல்கிறாங்க. தனித்தனியாக ஆமாம் இதை மிஸ்டர் நம்ம சச்சிவன் சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாருங்கள் நாளைக்கு அவங்க வருவாங்க ஓகே கண்டிப்பாக மீட் பண்ணலாம் நீங்கள் இப்போதைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பக்கத்தில் ஜங்கு உட்காரல ஜிமின் மட்டும் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ கார் மூணு ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஜிமின் டக்குன்னு ஃபோன் வச்சு ஜேவுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜேவு பார்க்குறாங்க. ஜிமின் என்னாச்சு கேட்குறாங்க. எனக்கு பயமாக இருக்குது ஏங்க சார் பயப்படாத ஓகேவா நம்ம போயிட்டு அங்கே வெயிட் பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க. அவங்க வருவாங்க. ஏங்க அவங்கள்ட்ட நிறைய பேசணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பேசுகிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ பேச சரியா சொல்கிறாங்க. அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டாங்க. நவஸ் ஆகாத சரி சார் ஜிமின் சொல்கிறாங்க. இன்றைக்கி அப்பா அம்மா கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க ஹேவன்லேருந்து எங்களை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு அப்படி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த கார் வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகுது. அந்த பூசான் வில்லேஜ் டு ஒரு சேல் வர்றதுக்கு சேலில் ஒரு வில்லா ஹவுஸ் தான் வந்துட்டுருக்கு. அந்த வில்லா வந்து ஸ்டாப் ஆகுது. வில்லா நம்பரும் 3 ஓகேவா. இப்போ ஜிம் வந்துட்டு அந்த வில்லா ஹவுஸில் இறங்குறாங்க. இப்போ ஜிம்மில் இறங்கும்போது பயங்கர ரெயினியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அச்சிச்சோ என்ன ரெயினியாக இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு மைடு வந்துருக்காங்க. அம்பரில் வச்சுக்கிட்டு வாங்க சார் அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மில் போகிறாங்க. ஜிம் பார்க்குறது இதை வேறு இப்போ கூட ஃபேஸ் ஓப்பன் பண்ணக்கூடாதா ஜிம் கேட்குறாங்க. இல்லை அவர் உங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பேச வந்துட்டு ரூம் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் தகுந்த மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக ஜிம்மை கூட்டிட்டு வந்து ஒரு பெட்ரூமில் உட்கார வைக்கிறாங்க. இங்கே உட்காருங்க சொல்கிறாங்க. ஜிம் சுற்றி பார்க்குறாங்க. பெட்ரூம் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் வெளில பார்த்தா பயங்கர ஹெவி ரெயின் இது அண்டர் சவுண்டு. ஜிம்முக்கு பயமாக இருக்குது எனக்கு ஒரு பயமாக இருக்கே சொல்கிறாங்க. இப்போ அந்த மைட் கீழே போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஜேவ் சொல்லி பார்க்கலாம்டா. ஜேவ் போகிறாங்க ஒரு வீட்டுக்கு. ஜேவ் பார்த்து யாருக்கும் இதில் அவர் பாட்டுக்கு நர்வஸ்லாம் ஆகலை. அவர் கேஷுவலாக போயிட்டு உள்ள உட்காராரு. சுற்றி பார்க்குற நாட் பேட் அப்படி ஜிம் பாட்டு ஜேவ் பாட்டு உட்காந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்க் சைட் பார்க்கலாம்டா. அம்மா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பாடா ஜிம்மின் ரொம்ப சின்ன பையன் ஓகேவா ரொம்ப கைண்ட் ஹார்ட் பர்சன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். சின்ன வயசில் எப்படி இருந்தாலும் அப்படி தான் இப்பவும் இருக்கான். அதில் கொஞ்சம் பார்த்து அந்த கோர்ஸ் சொல்கிறாங்க. அவரை கொஞ்சம் ஜிம் வச்சுட்டே இருக்காண்டா சரியா சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் மேனேஜர் அங்கிள் சொன்னாங்க ஓகேவா இந்த மாதிரி தான் ஜிம்மின் இருக்கான். நான் கேட்ட ஜிம்மின் ஜோக்கு இப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க கொஞ்சம் ஜிம் வச்சுட்டே இருக்கான். ஜிம்மின் வந்துட்டு குழந்தைத்தனமாக வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ கொஞ்சம் பார்த்து நடந்து ஓகேவா. அவன் கோல்டு ஹார்ட்டட் பர்சன் நீ வந்து கோல்டு ஹார்ட்டட் பர்சன் தெரியும். நீ வந்து அவங்ககிட்ட அப்படி நடந்துக்கா சரியா ஒரு ஒய்ஃப் அவனுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படி இருக்க விட சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஆமாம் அவன் பிடிச்ச மாதிரி இருக்க விடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்கும் சரி ஓகே சொல்லி காரில் உட்காராங்க. இப்போ தேக்கிட்ட நம்ம டேயோட அம்மா பாருங்க அங்கே பார்த்தே சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜேவ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் ஓகேவா சொல்கிறாங்கம்மா சொன்னேன். சின்ன வயசில் பார்த்து ஜேவ் இப்போ பார்க்குற ஜேவ் வித்தியாசமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லைடா சின்ன வயசில் பார்த்து ஜேவ் துணி மாதிரி ஹாப்பியாக இருப்பாளா. ஆமாம் இப்போ வந்து ரொம்ப மாறி எனக்கு ஒரு பிஸ்னஸ்
அப்புறம் நிறைய லைஃப்பில் பார்த்துருக்கான் இல்லையா, அவங்க அப்பா அம்மா இறந்துருக்காங்க, ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான், பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு அவன் ஜிம்லையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வளர்ந்துருக்கான். அதான் இந்த ஒரு கொஷன் அவன் இருக்கான். லைக் ஜங்குக் மாதிரி இருக்கான். அவன் சொல்கிறாங்க கோல்டு ஹார்ட்டடாவா? ஸோ ஜங்க் டே கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க? ஏன்னா டே ரொம்ப சாஃப்ட் லைஃப், ஓகேவா? நம்ம ஜங்க் ரொம்ப கோல்டு ஹார்ட்டு, டே அப்படி ஆப்போசிட்டாக ரொம்ப சாஃப்ட். ஜேவுக்கு ரொம்ப கோல்டாக இருப்பார், நம்ம ஜிம் ஆப்போசிட்டாக சாஃப்டாக இருப்பார். இப்போ நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்கப்பா, நல்லா கேட்டுக்கோ, நீ வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி இரு, சரியா சொல்கிறாங்க. அதுமா சொல்கிறேன், அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருடா, ஓகே? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சாஃப்டாக இருப்பா சொல்லிட்டு அவன் அப்படி இருக்கானோ, நீ எப்படி உன் அண்ணா எவ்வளோ கோல்டு காரடாக இருந்தாலும் நீ அவன் கூட இப்போ கிழிஞ்சு பண்ணிட்டு தானே இருப்பேன், உன் லவ் கொடுத்து தானே இருப்பா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஐயோ, இந்த ஜங்கு கோல்டாக இருக்கு, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, இதில் என் ஒய்ஃபும் அப்படியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மாவும் ஆமாடா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு நம்ம டேயும் போய் ஒரு காரில் உட்காருறாங்க. ஃபைனலாக 2 கார் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க, ஹெவி ரெயினியாக தான் இருக்குது. சரி ஓகே போயிடலாம் சொல்லிட்டு கார் போயிட்டு தான் இருக்குது. இந்த பக்கம் ஜிம் உட்காந்துருக்காரு. அவர் தூக்கம் வந்துருச்சு, இதுக்கு மேலே வெயிட் பண்ண சொல்லி ஜிம் படுத்துறாரு. ஜிம் பார்க்குறாங்க, ஃபேஸை ரூம் பண்ணக்கூடாதா, சரி போ அப்படி சொல்லிட்டு அப்படி ஜிம் படுத்துறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேவை பார்க்குறாங்க, அவருக்கு டயர்டாக இருக்குது சொல்லிட்டு அவர் சேரில் உட்காந்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு அந்த பெட்ரூமில் சேர் இருக்காது, அவர் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே டைம் வந்துட்டு 2 hours கிராஸ் ஆகுதா. இப்போ தான் நம்ம ஜேக்கு வந்துட்டு ஜங்க் வந்துட்டு இருக்காங்க. வந்து பார்க்குறாங்க, ஒரு மேட்டு கேட்குறாங்க எங்கே அப்படி சொல்லிட்டு. அவங்க ரூமில் இருக்காங்க சார் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஜேக்கு மேலே ஸ்டெப்பில் ஏறுறாங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அவர் பார்க்குறதுக்கு. ஏன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் இம்மெச்சூரிட்டி பாய் சொல்லிட்டு அந்த ரீசன் வர. ஏன்னா ஒரு ஜேகோப்பை பார்த்துட்டாரு, ஜேகோப் எப்படி இருக்காரு சொல்லிட்டு பார்த்துட்டாரு. அதனால் ஜிம்மி எப்படி இருக்காரு தெரியல, அவருக்கு தெரியல. ஏன்னா ஜிம்மி ஒரு பார்க்க ஒரு ஸ்டில்லி போயிருக்கும். அந்த ரீசன் இப்போ நம்ம ஜேக்கி மேலே வராங்க. மேலே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா கரெக்டாக ஒரு டோர் ஓப்பன் உள்ளே அனுப்பிச்சாங்க. பவர் கட் ஆகிடுது. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க, பவர் கட் ஆகி சொல்லிட்டு இருக்கு. வெளில ஹெவி தண்டர் சவுண்ட் கேட்குது. எனக்கு தண்டர் சவுண்ட் அந்த ரெய்னியால் தான் நம்ம பவர் கட் ஆகிருக்குன்னு ஒரு புரியுது சார், ஓகே சொல்லிட்டு இப்போ மொபைல் டார்ச் ஆன் பண்ணிட்டு உள்ள வராங்களோ வந்து பார்த்தாக்கா ஜிம்மி பெட்டில் படுத்துருக்காங்க. ஷூ கூட ரூம் பண்ணாமல் அப்படி பெட்டில் படுத்துட்டாரு. அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸோடையே அது ரெட் கலர் வெட்டிங் ட்ரெஸ் தான். அப்படி படுத்துருக்காங்க. ஒயிட் அந்த ஃபுல்லாக பெட்டு ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருந்திருக்கும். ஒயிட் கலர் ஒயிட் பெட் தான். அந்த மேட்ரஸ் வந்து ஒயிட்டாக இருந்திருக்கும். அதில் ரோஸ் பட்டர்ஸாக வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஜிம் படுத்திருக்காரு. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல்லாக தான் பார்க்குறாங்க. ஜேகே ஸ்டில் ஜிம் ஃபேஸை பார்க்கல, ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக க்யூட்டாக குட்டியாக படுத்துருக்காரு. ரொம்ப பெரிய பெட்டு, அது கிங் சைஸ் பெட்டு. ஜிம் குட்டியாக அழகாக படுத்திருக்காரு. அப்படி டே சைட் பார்க்கலாம்டா. டே வராங்க. டே கொண்டு அதுக்கு அவன் எப்படி இருப்பான், அம்மா வர அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் அதை பிடிக்காது, எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக தானே பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ஜிம் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே நினச்சிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்போ மேலே வந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜேவை வந்து சேரில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஏன்னா இங்கே வந்து பவர் இருக்குது. இப்போ நம்ம டே வந்து பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கரெக்டாக நம்ம பவர் கட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டே பார்க்குறேன், என்னடா இது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம அவர் மொபைல் டார்ச் ஆன் பண்ணி கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு டே வந்து ஜேவை எழுப்புறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவை லைட்டாக ஹேண்டை தட்டி விட்டுறாங்க. நம்ம டேவோட ஹேண்டு அவரோட ஃபேஸே அவரோட ஹேண்டை அடிச்சிருச்சு. ஜேக்கு டேக்கு ஒரு மாதிரி என்ன வந்து வராமல் பார்க்குறாங்க. அவரோட ஹேண்டை சொல்லுன்னு அவர் ஃபேஸ் அடிச்சிருச்சு. நம்ம டே பார்க்குறாங்க. எனக்கு தேவை எது சொல்லி பார்த்துருக்காங்க. இங்கே பாரு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேக்கு தான் எந்திரிக்கிறாங்க. பார்த்தாக்கா ஹெவி தண்டர் சவுண்டு. டேக்கு ஒரு செகண்ட் பயம் வந்துட்டு டக்குன்னு பயந்து போயிட்டு அந்த ஒரு மாதிரி வாலில் கூட கொஞ்சம் வால் கிட்ட போயிடுறாங்க. எனக்கு பக்கத்துல இந்த வால் இருக்கும், சவுத்தில் போய் சாஞ்சிடுறாங்க. இப்போ நம்ம ஜேவை பெஞ்சு பார்க்குறாங்க. நீ வந்துட்டியா கேட்குறாங்க. என்ன சொல்லி ஜேவப் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. நீ வந்துட்டியான்னு கேட்டாங்க. ஜேவப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஐயோ ஜங்கோட அனதர் வருஷன் போலயே எவ்வளோ கோல்டாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவப் டே பார்க்குறாங்க. இப்போ ஜேவப் தான் கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு உனக்கு இந்த மேரேஜ் ஓகேவா கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஓகே தான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தாக்கங்க ஃபுல்லாக அவங்க ஃபேஸ் ஒருத்தர் பார்க்கவே முடியல, ஃபுல்லாக டார்க்காக இருக்குது, வெளில ஹெவி தண்டர் சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜேவப் வந்துட்டு டேவோட ஹேண்டை பின் பண்ணுறாங்க. ஜேவப் டேக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. அதுவா இன்னைக்கு வெட்டிங் நைட் தானே சொல்கிறாங்க. அதுக்கு அப்படின்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இங்கே பாரு நான் மட்டும் பேசணும் சரியா, நான் ஒரு ஆக்டர் சொல்கிறாங்க. ஸோ வாட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேவப் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ ஒரு ஆக்டர் தான், அதுக்கு என்ன உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுலாம் சொல்கிறாங்க. ஏன் உனக்கு மேரேஜ் விருப்பம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கு மேரேஜ் விருப்பம் சொல்லு சரியான இப்போ ஸ்டாப் பண்ணி என்ன சொல்கிறாங்க. என்ன இதுக்கு இப்போ இந்த மேரேஜ் எனக்கு கேன்சல் பண்ண சொல்கிறாங்க. மேரேஜ் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. அதனால் என்ன ஜஸ்ட் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு ஜேவப் சொல்கிறாங்க. டே தான் என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவப் எப்படினாக்கா டே பார்க்குறாங்க. எப்படினாக்கா அந்த தண்டர் சவுண்ட் வெளிச்சம் வந்து கொஞ்சம் அவங்க மேலே வந்து ஹிட் ஆகுது. அப்போ பார்க்குறாங்க நம்ம டேவோட பேஸ் ரொம்ப க்ளோவிங்காக செம்ம அழகாக ஆட்டாக இருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜேவப் பார்க்குறாங்க. நம்ம டே வந்துட்டு ஒரு ஓவர் கோட் போட்டிருப்பாரு. அது வந்து ஓப்பன் கோட்டு தான். அதில் ஜஸ்ட் ஒரு நாட்டு மட்டும் இருக்குது. அந்த நாட்டை வந்து ஜஸ்ட் ரூம் பண்ணிட்டு அவர் ஹேண்டை டேவோட பாடியில் வைக்கிறாங்க. டே வந்துட்டு அந்த பனியன்ஸ் எதுவும் வேர் பண்ணல, ஃபுல்லாக எம்டி பாடியாக இருக்குது. அந்த எம்டி பாடியை நம்ம ஜேவுக்கு வந்து ஹேண்ட் வச்சு ரப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மார்க்கு என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. பரவாயில்லையே பாடியில் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் போல அப்படி சொல்லிட்டு நம்ம
ஜெவாப் சொல்கிறாங்க, டேக் ஒரு மார்க்கு டே நினச்சி பார்க்குறேன். சின்ன வயசு அந்த ஜெவாப் எதை பார்த்தாலும் பயப்படுற பூச்சி பள்ளியெல்லாம் பார்த்தா போதும் ஓடி போய் பயந்துருவார். ஐயோ பூச்சி பள்ளின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடப்பாரு. அதுவும் பள்ளியை பார்த்தா போதும் ரொம்ப கத்துவார். வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன் நம்மட்டே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறேங்க, அவன் தான் இவனா இல்லை நான் எதுவும் கனவுல இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜெவாப் தான் அப்படியே ஹேண்ட் க்ளோஸ் ரப் பண்ணுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ நம்ம ஜெவாப் போயிட்டு டேபிள் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க, நான் டேப்பாயில் இவனா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இவ்வளோ டவுட் வந்துடுது. அந்தளவுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி டக்குன்னு டே ரொட்டேட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஜெவாப் வால் பக்கமாக போயிடாரு. இவர் இந்த பக்கம் வராங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, நான் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு நான் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜெவாப் பார்க்குறாங்க, ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை நீ இது கோல்டு ஹார்ட்டாக மாறிட்டேன், ரொம்ப கோல்டாக மாறிட்டேன், லைக் ஜங்க் மாதிரி இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த விஷயத்தில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவாப் பார்க்குறாங்க, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெவாப் அவர் மாதிரி டேவோட ஹேண்ட் வச்சு விட்டு கூட இருக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் என்கிட்டே வா சொல்லிட்டு இப்போ இவர் போய் வெயிட் பண்ணுறாரு. இப்போ ஜெவாப்பால் ஹேண்டில் பண்ணவே முடியல. இப்போ ஜெவாப் பார்க்குறாங்க, இங்கே பாரு பொறுமையாக சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க, நீ தான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜெவாப்பை ஈக்குவலாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே தான் ஜெவாப்பை வெளில புஷ் பண்ணுறான். இவங்களுக்குள்ள எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. ஜெவாப் பார்க்குறேன், டே பார்க்குறாங்க, சரி இப்போ அவர் மட்டும் தான் இவ்வளோ நடந்திருக்கும் ஃபேஸை பார்க்க முடியல சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் பாடி டச் பண்ணி பார்க்குறாங்க, இவங்க வேறு மாதிரி இருக்கும் போலே சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி ஹாப்பியாக அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. அப்படின்னு ஜிம் சைட் பார்க்கலாம்டா நம்ம ஜிம் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க, ஒரு மொபைல் டார்ச் ஆன் பண்ணி கிட்ட போயிட்டு ஜிம்முடைய ஃபேஸோட அந்த கிளாத்தை மட்டும் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா க்யூட்டாக அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காரு. பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு. ஜம்ப் பார்க்குறாங்க, உண்மையாகவே இது அவன் தான் நான் சொல்லி பார்த்துருக்கேன். ஏன்னா ஜிம் சின்ன வயசுல நல்லா கொண்டு இருப்பார். பார்க்கறதுக்கு அழகாக ஒரு மாதிரி க்யூட்டாக ஜப்பியாக இருந்திருப்பாரு. சாரி ஓகே இந்த கொழுக்கொழுன்னு சொல்கிறது எனக்கு அதே ஜப்பின்னு ஓகேவா ஜப்பின்னு வச்சுக்கலாம். மேபி அது பேட் வேர்ட்ஸ் வந்து தப்பு மன்னிச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா க்யூட்டாக அழகாக இருக்காரு. ஜப்பியை பார்க்க நம்ம சின்ன வயசு அப்படி இருந்திருப்பாரு. இப்போ பார்த்தா அப்படியே ஸ்லிம்மாக ரொம்ப க்யூட்டாக அப்படி இந்த ஜால் இல்லை அவ்வளோ ஷார்ப்பாக அப்படி இருக்குது. நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, உண்மையாக இது இவன் தான் நான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ ஃபேஸ்ஃபுல்லாக பார்க்குறாங்க, அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கிறது. க்யூட்டாக பவுட் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கு. அந்த ரெட் கலர் அந்த கிளாத் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம்முடைய அந்த ஹெட்டோட அந்த ஹெட்டில் வெயிட் பண்ணிப்பாங்க. அந்த ட்ரெஸ் ரூம் படிக்கிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தா ஜிம் அவ்வளோ அழகாக இருக்காரு. அவருக்கு அந்த ட்ரெஸ் இருக்க ஒரு மாதிரி இருக்கும். அது நெருக்கமாக இருக்குது. நெக் வரைக்கும் போட்டு டைட்டாக வச்சுருப்பாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்காரு. ஜெக்கி பார்க்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க சொல்லிட்டு எல்லாம் ஜூம் பண்ணுறாங்க. இப்போ தண்டர் சவுண்டு கேட்கும். நம்ம இப்போ இது ஹெவியாக கேட்குது. இந்த சத்தம் கேட்டு ஜிம்மி டக்குன்னு நினச்சிட்டாங்க, அம்மா அப்படி கத்திடுறாரு. இவங்க ஜெக்கி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் பயப்படுறாங்க. இப்போ ஜிம் பார்த்து ஜெக்கி பார்த்து நீ என்ன பண்ணுறா சொல்லி ஜிம்மி நான் ஜெக்கை புஷ் பண்ணிடுறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன பண்ணுற சொல்லிட்டு நம்ம ஜெக்கி வந்து டக்குன்னு எந்திரிச்சாங்க. ஜிம்மி பார்த்து நிற்கிறாங்க. இப்போ அகையும் தண்ணி சொல்லி கேட்குது. நம்ம ஜிம்மி ஜெக்கி மேலே ஜம்ப் ஆயிடுறாங்க. அது ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஜெக்கி டக்குன்னு கேட்ச் பண்ணிடுறாங்க. ஜிம்மி ஜெக்கி டைட்டாக நெக்கை ஹக் பண்ணிக்கிறாங்க. ப்ளீஸ் இங்கே பாரு என்னை சேவ் பண்ணி எனக்கு பயமாக இருக்கு சொல்லிட்டாங்க. பாரு ஒன்றும் சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டு நீ யாரும் கேட்குறாங்க. உன்னோட பெட்ரூமில் உன்னோட வெட்டிங் நைட்டில் யார் இப்போ அவங்க கூட கேட்குறாங்க. நீ ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங்குக்கே தான் சரியா சொல்கிறேன். உன்னோட பெட்ரூமில் உன் வெட்டிங் நைட்டில் ஹஸ்பண்ட் தான் இருப்பான் ஓகேவா. அவன் ஹஸ்பண்ட் தவிர வேற வர முடியாது சரியா சொல்லிட்டு நம்ம ஜெக்கே சொல்கிறாங்க. அப்படியா நீ எவ்வளோ ஏன் வரலான்னு கேட்குறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க, அது எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வர டைம் ஆகி சொல்கிறாங்க. நான் எவ்வளோ நேரம் தனியாக இருக்கிறேன் பயமாக ட்ரெஸ் பாரு எனக்கு பிடிக்கவே இல்லை காசுன்னு இருக்க சொல்கிறாங்க. இப்போ அகைன் அந்த தண்டர் சொன்ன கேட்குது. ஜிம் ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, பயப்படாதான் இருக்கா சொல்கிறாங்க. என்னை விட்டாதான் சொல்கிறாங்க. விட மாட்டேன் ஜெக்கி உங்கள்கிட்ட பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஜெக்கி இந்த அளவுக்கு யார்கிட்ட பேசினதே இல்லை சாஃப்டாக. ரொம்ப ஜெக்கி பார்க்குறாங்க, பாரு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, பாரு ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி இருக்கும் ரிமூவ் பண்ணுறியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறேன் ரிமூவ் பண்ண சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ தான் பவர் சொல்லிட்டு ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. பவர் கட் ஆகிடுச்சு ஏன்னா வெளில ரெனியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் லைட்டாக வெளில புஷ் பண்ணுறாங்க. ஏன் எனக்கு விட்டீங்க அப்படி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க வெயிட் பண்ண சொல்லி ஜேகே போய் ஜிம் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுறாங்க. இன்னும் தப்பு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் தப்பு வேண்டாம் தப்பு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் யார் உனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. நீ யார் எனக்கு ஒய்ஃபு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு வேண்டாம் நான் சின்ன பையனாக போவான் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சின்ன பையன் இப்போ வேண்டாம், இதுக்கெல்லாம் நிறைய டைம் எடுக்கும் சரியா, இது இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, உனக்கு என்ன வயசு கேட்குறாங்க. எனக்கு இப்போது 21 சொல்கிறாங்க. 21 ரொம்ப சின்ன வயசாக எனக்கு கேட்குறாங்க. ஆமாம் ஹோபி அங்கே எப்போவும் சொல்லுவாங்க ரொம்ப சின்ன பையன் சொல்லிட்டு அண்ணனுக்கு சின்ன பையனாக இருக்கலாம், எனக்கு சின்ன பையன் சரியாக சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ என்ன ஜிம் கேட்குறாங்க. அதுக்கு என்னவா இப்போ நான் சொல்கிறாங்க. இப்போ நீ சொல்லி ஜிம் தான் பெட்டுக்கு பின்னாடி போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி கிட்ட வராங்க. ஜிம் போகிறாங்க. கடைசி அந்த பெட்டோட இடிச்சிட்டு போய் இடிச்சு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இதுக்கு எங்கே போவா கேட்குறாங்க. இங்கே பாரு நீ வந்து குட் பை ஓகே பேட் பாய் இல்லை சொல்கிறாங்க. யார் சொன்னாங்க குட் பைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹோபி அவங்க சொன்னாங்க நீ வந்து ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு சரியா எனக்கு கொஞ்சம் கோல்டு ஹார்ட்டடாக இருப்பேன் அது நல்ல பையன் சொன்னாங்க. சரி இப்போ நடந்து தப்பு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. நான் என் ஒய்ஃப் கிட்டே இப்படி தான் இருப்பேன் சரியா சொல்கிறாங்க. உங்கள் பாரு நமக்கு டைம் இருக்குது சரியா நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது போய் தூங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க.
தூங்குறதுக்கு அதில் அரேஞ்ச் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. தூங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணாங்க அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி வேணும் இப்போ வேணும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஏன்னா உங்கள் ஃபேஸ் கூட பார்க்கல நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. மார்னிங் பார்த்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் உங்களை பார்க்கணும் மட்டும் நிறைய பேசணும்னு சொல்கிறாங்க. பேசலாம் டெய்லி பேசலாம் சரியா கேட்க சொல்கிறாங்க. ஜிமி தான் இல்லவே இல்லை நானே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் ரொம்ப பேசுகிறா அப்படி சொல்லிட்டு பேச கப் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க வேணாம் சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. ஜேகே ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுவோம். ஜிம்மி அமைதியாகிட்டாங்க. அந்த கிஸ் அவருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அப்படி சொல்லி ஜேகே இப்போ கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் மாறி கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே ஜிம்மில் ட்ரெஸ் அப் ரூம் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷையாக இருக்குது இருந்தாலும் அப்படி அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்முக்கு எல்லாம் நடக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. வலிக்குதா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. நான் ஜென்டலாக தான் பண்ணுவேன் ஓகேவா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. நான் ஜென்டலாக பண்ணுறேன் ஓகேவா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முமே சரி நான் ட்ரெஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ட்ரெஸ் பண்ண ஜேகேவும் சொல்லிட்டு நம்ம ஜிம்மி கூட ஒரு மாதிரி க்ளோஸாக இருக்காங்க. இப்போ இவங்களுக்குள்ள எல்லாமே நடந்துட்டுருக்கு. அப்புறம் அந்த பக்கம் டே சைடு பார்க்கலாம்ல டே அண்ட் ஜேவுக்குள்ளே போட்டி போயிட்டுருக்கு. அது யார் டேப் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கு. டே பார்க்குறாங்க. என்னடா இவன் என்னோட இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேவை பார்க்குறேன் என்கிட்ட வா சொல்லிட்டு அவர் 2 பேருக்குள்ள அவங்களுக்கு வைல்டு நைட்டாக போயிட்டுருக்கு. அந்த பக்கம் நம்ம டே நினைக்கிறாங்க. அம்மா ஒரு மாதிரி சொன்னாங்க இவன் ஒரு மாதிரி இருக்கான். டே ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜிம்மி தாண்டா ஜேகே கூட ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஃபேஸ் தான் இப்போ பார்க்க முடியாமல் இருக்குது. ஆனால் ஜேகே பார்த்துப்பாங்க கொஞ்சம் அந்த ஃபேஸ் வந்து டார்ச் லைட்டு இது பண்ணி. ஆனால் ஜிம்மி ஜேகே ஃபேஸ் பார்க்க ஃபேஸ்லேயே போகிறது ஃபேஸ் தெரியல இருக்குல்ல. ஆனாலும் அவர் கூட ஹாப்பியாக இருக்காரு. ஜாங்கோக்குன்னு சொல்லிட்டு நேம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த ஜிம்மி கிட்ட ஜேகே ஹக் பண்ணி அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு ஜேவோ பிளேஸ் சைடு பார்க்கலாம்டா. நம்ம ஜேவோ பார்த்துட்டு அப்படியே டயர்டாக பார்த்துருக்காரு. நம்ம டே ஜேவோ பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டே ஜேவோ தாய் சாப்பிட்னு பார்க்குறாங்க. நீ என்ன பார்த்துருக்கா அப்படி கேட்குறாங்க. இல்லை சின்ன வயசில் பார்த்த அந்த ஜேவ் நீ தானே அப்படி கேட்குறாங்க. ஏன் சொல்லி ஜேவ் கேட்குறாங்க. இல்லை அப்போ பார்த்தப்ப நீ ஒரு மாதிரி இருப்பல அப்படி சொல்லி டே கேட்குறாங்க. நீ கூட ஒரு மாதிரி இருந்த இப்போ நீ அப்படியே இருக்கா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நான் ஒரு சிங்கர் இல்லை நான் ஒரு ஆக்டர் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. நானும் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படி தான் இருப்பேன் சரியா சொல்கிறாங்க. ஆனால் நீ இருக்கு இவ்வளோ இப்படி மாறிட்டேன் அப்போ ரொம்ப சாஃப்டாக தான் பேச சொல்கிறாங்க. எனக்கு இப்படி தான் பிடிச்சிருக்கு உனக்கு இப்படி அப்படி இருக்கிறது என்ன பிரச்சனை கேட்குறாங்க. இல்லை நான் கேட்டேன் அப்படி தான் சரியா சொல்கிறாங்க. உனக்கு என்ன பிடிக்கும் கேட்குறாங்க. ஜேவை பார்க்குறாங்க. எனக்கு கம்பெனிக்கு போகணும் சரியா சொல்கிறாங்க. என்ன எனக்கு நான் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எனக்கு சார்ஜ் இருக்கும் சிஓ எனக்கு ஒர்க் இருக்கு நான் கிளம்புவா சொல்கிறாங்க. சரி டே பார்க்குறவங்களால மேனேஜ் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. என்ன முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம டே ஜேவ் கேஷ் ரேஞ்ச் போயிடாரு. இப்போ நம்ம டே பார்க்குறேன். என்னடா நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காடான்ற போய் பார்த்துருக்காங்க. ஜேவ் பார்க்குறேன். டே பார்க்குறாங்கன்னா சும்மா கூட செம்மையாக இருக்கான் ஆள் அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஃபேஸ் என்ன அழகாக இருக்குது இவ்வளோ வரைக்கும் அப்போல்லாம் வேறு மாதிரி இருப்பான் இப்போ பார்த்துட்டு உடனே மாறிட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே பார்த்துருக்காங்க. ஜேவ் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்காங்க. நீ கிளம்பலையா சொல்கிறாங்க. நான் போகணும் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவை பார்க்குறாங்க. இப்போ நேக்கில் பயங்கர கிக்கிஸாக இருக்குது. இப்போ அவர் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஒரு கிரீம் எடுத்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்த்து ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜேவை பார்க்குறாங்க. மிரர் வழியாக பார்த்துட்டு அவர் எதுவும் சொல்லவே அவர் போட்டு கேஷுவலாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேவோட ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உன் ஃபோன் ரிங் ஆகுது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவோ பிக் பண்ணுற ஹலோ சொல்கிறாங்க. ஜவாப் சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து சிஓ சார்ஜ் இருக்கணும் ஞாபகத்தில் சொல்கிறாங்க. ஞாபகம் இருக்கு அங்கிள் சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா நீ வந்துட்டு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம டே நானும் கூட வரவா கேட்குறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. நீ ஒரு ஆக்டர் தானே சொல்கிறாங்க. நீ உனக்கு மேரேஜ் ஆகுதுன்னு சொன்னால் கொஞ்சம் ப்ராப்ளம் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஸோ நீ அதை குவைட் பண்ணிக்க சரியா சொல்கிறீங்கன்னா இதுக்கு நீ அதாவது மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு குவைட் பண்ண சரியா சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகுதுன்னு சொல்லி காட்டிக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். நான் கூட பயந்துட்டு குவைட் பண்ண சொல்லுவோம். இங்கே ஒரு கரியர் சொல்கிறாங்க. கரியர் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கணும் சரியா நீ மேலே வந்திருப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பேன் அந்த பிளேஸ்க்கு அப்படிலாம் அதை ரொம்ப ஸ்பாயில் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு இப்போ ப்ரௌடாக இருக்குது. பரவாயில்ல இவ்வளோ அழகாக மெச்சூரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் அப்படி சொல்லிட்டு நம்ம டேக்கு ப்ரௌடாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹாபி அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜேவுக்குமே ஹாப்பியாக இருக்குது ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேவுக்கு பார்க்குறாங்க. அவர் ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறாரு. யாருக்கு ஃபோன் பண்ணுறாரு கேட்குறாங்க. வேறு யாருக்கு என் தம்பிக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. இல்லை அவங்க தூங்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணாத சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவை பார்க்குறேன். இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு. நம்ம ஜேகே தான் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஜிம்மோட ஃபோனு வந்து ஹோபின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஹோபி சொல்கிறாங்க. எங்கே என் தம்பி சொல்கிறாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் ஓகே நல்லா தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. நீ ஒன்றும் பயப்படாது உன் தம்பி நான் பத்திரம் பார்த்துக்கிறேன் ஒன்றும் அவன் சரியாக சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. நீ நிறைய மாறிட்ட ஜோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க ஃபோனில். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இவன் நான் பேசிட்டு இருக்கான் என்னோட ஹோபிக்கிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. ஜேகே வந்து ஜேவுக்கு ஃபோனில் பேசிட்டு பார்த்துட்டு இப்போ நம்ம ஜவு பார்க்குறாங்க. நீ என்ன மாறிட்டா சொல்கிறாங்க. அதுக்கிட்டும் உன்ட்ட நான் நிறைய பேசணும்னு சொல்கிறாங்க. நானும் பேச முடிஞ்சிருக்கு. இப்போ என் ஒர்க் இருக்கு ஓகேவா ஜிம்மி எழுந்திரிச்சதும் நான் வந்துட்டு ஆஃபீஸ் போயிருக்கேன் நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மி க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஜெக்கி ஜிம்மி பேச பார்க்குறாங்க. மார்னிங்கில் அவ்வளோ க்யூட்டாக ஒரு மெஸ்ஸியாக இருக்காரு. ஆனால் ஒரு இப்போ தான் ஜெக்கி வந்து பார்க்குறாங்க. ஜிம்மோட ஹேண்ட் ரொம்ப வந்துட்டு ரொம்ப சவுந்து போயிருக்கு. எனக்கு இவர் பின் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜிம்மி ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ரொம்ப பின் பண்ணி வச்சுருப்பாரு. போய் ப்ரெஸ் பண்ணுற ஹேண்டெல்லாம் அது நல்லா சவுண்டு போச்சு குட்டி குட்டி ஹேண்டாக ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஜெக்கி தான்
இப்போ ஹேண்ட் கிஸ் பண்ணிட்டாங்க. ஜிம்மி பாய்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்து ஜேகே அப்படி பார்த்து அவங்க தான் ஜிம்மி ஆடு கத்துறாரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறேன். என்ன பண்ண சொல்கிறாங்க, இன்னும் ட்ரெஸ்ஸே கூட இருக்கா சார். ஜிம்மி கத்துறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்போ நீ எப்படி இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குற கடவுளை கடவுள் சார். ஜிம்மி தான் வந்துட்டு பிளாங்கெட் கவர் பண்ணிக்கிறாங்க. ஐயோ ஐயோ சார் ஜிம்மி கத்து ஒரு மாதிரி பிளாங்கெட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. நான் பார்க்க மாட்டேன், நீ இப்போ நீ போய் ட்ரெஸ்ஸை போட சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன். நான் ட்ரெஸ்ஸை போடுறாங்க பாரு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நான் நீ போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் ஏய் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாரு ஹெந்திரி சொல்கிறாங்க. நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். ஹெந்திரி அப்படி சொல்கிறாங்க. ஜிம் எந்திரிக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப ஷையாக இருக்குங்க பாருங்க, எனக்கு உங்களை பார்க்க ஒரு மாதிரி இருக்குங்க. அது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். ஹஸ்பண்ட் நமக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இங்கே பாருங்க உங்களோட அண்ணா ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. என்னன்னா என்ன சொன்னாங்க சொல்லி கேட்குறாங்க. அவர் இன்னைக்கு ஃப்ரீயோ சார்ஜருக்கு போகிறாராமா, ஸோ அப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொன்னார். சரியா சொல்கிறாங்க. அப்படியா நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லி மெசேஜ் ஜிம் இந்த ஃபோன் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் ஃபோன் எடுத்துட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க. ஓவியா குட் மார்னிங், அப்புறம் வந்து ஆல் தி பெஸ்ட் ஓகேவா ஜிமின் தான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்து பார்க்குறாங்க. சார் ஓகே சொல்லிட்டு ஹேஞ்ச் பக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி மெதந்துருக்காங்க. தொப்புன்னு பெட்டில் விடுறாங்க. என்னது சொல்கிறாங்க. நான் பெட்டில் தான் எந்திரிக்கிறானா, நான் பெட்டில் விடலாம் சொல்லிட்டு ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. நீ என்ன இவ்வளோ வீக்காக இருக்கா சொல்கிறாங்க. இது நானா சொல்கிறாங்க. ஆமாம் நீ ரொம்ப வீக்காக இருக்கா. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் வீக்காகவும் இல்லை சொல்கிறாங்க. நீ ரொம்ப வீக்காக இருக்கா ஓகேவா, நீ நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ண சரியா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆமாம் குட்டி குட்டி ஹேண்ட் வச்சுக்கிட்டு இத்தனோன்னு இருக்கா அப்படி சொல்கிறாங்க. நான் இத்தனோன்னு இருக்கேன் சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே ஏன் உனக்கு கொஞ்சம் பாடியெலாம் டெவலப் பண்ண தெரியாதா கேட்குறாங்க. டெவலப் பண்ணுமா எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. நான் என்ன பவுன்சர் அப்படி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பவுன்சர் தான் பாடி டெவலப் பண்ணி வச்சுக்கணும் இல்லை சரியா, நார்மல் பர்சனாக கொஞ்சம் ஃபிட்டாக அழகாக வச்சுக்கலாம் சரியா சொல்கிறாங்க. இப்போ நான் அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா. ஜிம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இங்கே என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இருங்க நான் ஹோப்பியாங்கிட்ட சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு எனக்கு விதமாக சொல்லுவேன், இது உங்கள் பர்சனல் ஓகேவா சொல்கிறாங்க. நீ என்ன இப்படி சொல்லலாம், நீ தான் மான்ஸ்டர் மாதிரி பாடி டெவலப் பண்ணி வச்சிருக்க, நான் இது கூட இருக்கணும் மான்ஸ்டர் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறது மான்ஸ்டராக சொல்கிறாங்க. ஆமாம் நீ மான்ஸ்டர் தாங்க பாரு, மசல்ஸ் எவ்வளோ வச்சிருக்க பன்னி அப்படி சொல்கிறாங்க. என்ன செக் கேட்குறாங்க. பன்னி அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் எடுத்து லீப்பில் என் டீப்பாக கஸ் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப வலிக்குது. ஜிம் வெயிட் பண்ணுறான் ஜிம்மி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரூமில் வந்து வெளில பேசின வெளில கேட்கவும் செய்யாது. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஸ்மைல் தான் ஒரு ஜிம்மில் பார்க்குறப்போ ஜேகே திருப்பி ஸ்மைல் பண்ணவே மாட்டார். இப்போ ஜேகே பார்க்குறாங்க. பாரு போயிட்டு ஜமத்தை குளிக்க சொல்கிறாங்க. நான் அப்படி போய் குளிக்க சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. நடக்க முடியும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதுவா ஜேகே தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ தூக்கிட்டு போயிட்டு விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ப்ரெஷ்ஷாக சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க டவலை சொல்லி கேட்குறாங்க. ஜேகே தூக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்ன வேணும் குளிக்க வச்சு விடுவா கேட்குறாங்க. இல்லை நானே குளிச்சுக்குவான் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. நீ இப்படி தான் இருப்பியா அப்படி கேட்குறாங்க. ஏன் என்னை பிடிக்கலையா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி இருக்கு. நான் அப்படி சொல்ல அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க உனக்கு எல்லாமே ஒருத்தன் பண்ணி விடணுமா, நீ எதுவும் பண்ணிக்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. எப்போதும் வீட்டில் மைடாண்டி தான் பார்த்துப்பாங்க எல்லாமே அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே நீ இப்போதான் நான் கற்றுக்கோ சரியா சொல்கிறாங்க. நீ என்னை பார்த்துக்க மாட்டியா ஜேகே ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்த்து என்ன சொல்கிறாங்க. நீ என்னை பார்த்துக்க மாட்டியா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே நான் பார்த்துக்கிறேன் போய் குடி அப்படி ஜேகே வந்துடுறாங்க. அப்புறம் மாறிட்டு போகணும். ஜேகே ஃபோன் பண்ணுறாங்க ஜேவுக்கு காரில் போயிட்டு தான் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபேஸில் மாஸ்க்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேவை வந்து பிக் பண்ணிட்டாங்க. சொல்லு ஜேகே அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணிருக்காரு. ஜிமினி அப்படியே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேவுக்கு சொல்லாமிட்டாங்க. பரவாயில்ல ரொம்ப குழந்த மாதிரி நான் பிஸ்னஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஜிமினி வந்துட்டு எனக்கு கரெக்டாக வளர்க்க தெரியல, அவங்க ஹாப்பியாக சேஃபாக நம்ம மட்டும் போதுன்னு நினச்சிட்டேன். அந்த ரீசனால நான் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் டிசிப்ளினாக இருப்பான் ரொம்ப எப்படினாக்கா மெச்சூரிட்டியாக தான் இருப்பான் அப்படி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பார்த்தா மெச்சூரிட்டி அப்புறம் மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இம்மெச்சூரிட்டியாக இருக்கான் சொல்லிட்டு அவருக்கு ஆனால் சொல்ல முடியல. ஆனால் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. தெரியும் அவங்க கொஞ்சம் இம்மெச்சூரிட்டி தான் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு நான் மெச்சூரிட்டின்னு சொன்னேன். ஆனால் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் மெச்சூரிட்டியாக இருப்பான், சில விஷயங்கள் இம்மெச்சூரிட்டியாக இருப்பான் ஓகேவா. ஆனால் அவன் டோட்டலாக அவங்க அந்த ஸ்பாயில் ஆகிற ஒரு கிட் கிடையாது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க டோட்டலாக ஸ்பாயில் பண்ணுற ஒரு கிட்லாம் கிடையாது. அவனுக்கு சில விஷயம் தெரியல, நீ கொஞ்சம் பொறுப்பாக சொல்லிக் கொடு சரியா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். இதுக்கு நீ கொஞ்சம் பொறுப்பாக சொல்லிக் கொடுன்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக கற்றுப்பான் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஓகே சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு சுச்சுவேஷன் தம்பி அழ வச்சிடாத சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் எந்த ஒரு சுச்சுவேஷன் அழ வச்சிடாத. என் அப்பா அம்மா இறந்துக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொல்லி என் தம்பி மட்டும்தான். அவனுக்கு எதனா ஆகிட்டுனா கண்டிப்பாக தாங்கிக்க மாட்டேன். நான் மற்ற விஷயத்தில் பொறுமையாக இருப்பேன், ஹேண்டில் பண்ணிப்பேன். எனக்கு என்ன ஆகணும்னாக்கா நான் வந்துட்டு எனக்கு வந்து பெரிய விஷயமா தெரியாது, அஃபெக்ட் ஆகுது என்ன. ஆனால் என் ஜிம்முக்கு எதாவதுனாக்கா கண்டிப்பாக என்னை அஃபெக்ட் பண்ணும். ஓகே என் ஜிம் சேஃபாக ஹாப்பியாக தான் மட்டும் நான் ஹாப்பியாக இருப்பேன். மேபி அவன் பண்ணது அவனுக்கு பிடிக்கலக்கா டேரெக்டாக எனக்கு கால் பண்ண. ஓகே நான் சரி பண்ணுறேன், நான் பேசுகிறேன் அவங்ககிட்ட. நீ எதுவும் வந்து ஹர்ட் பண்ணுறா சின்னதாக கூட அவன் கண்டுபிடியே சொல்லக்கூடாது ஓகேவா. ஜவாப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. அப்போ உன்னோட மொத்த லவ் உன் தம்பிக்கு தான் போலியன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. ஏன்னா அப்பா அம்மா இழந்ததுக்கப்புறம் அங்கிள் ஆண்டி இறந்துருக்காங்க. நீ தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்க. அப்போ உனக்கு ஜிம் மேலே எவ்வளோ பாசம் இருக்கு, எவ்வளோ இருக்குல்ல, தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம டே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜவாப் கேட்குறாங்க. டேக்கிட்ட ஜேகே எப்படி கேட்குறாங்க. ரொம்ப கோல்டு அப்படி சொல்லிட்டு எழுந்துக்கா உன மாதிரி இருப்பான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவாப் பார்க்குறாங்க. திரும்பி மறைக்கிறாங்க. எதுக்கு மறைக்கிறாங்க, உண்மை தானே சொன்னேன் அப்படி டே சொல்கிறாங்க.
அப்புறம் ஜேவுக்கும் இப்போ எங்கே வர கேட்குறாங்க. இல்லை போகிற வழி என் கம்பெனி ட்ராப் பண்ணிட்டு போயிட்டு சொல்கிறாங்க. ஏன் கார் என்ன சொல்கிறாங்க, என் கார் எடுத்துகிட்டு போனால் இப்போ எப்படி நிறைய பேர் ஃபேன்ஸ் வருவாங்க அதான் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜேவுக்கும் போயிட்டு இருக்காங்க. போயிடலாம் டேவோட கம்பெனி முடி அதாவது என்டர்டைன்மெண்ட் கம்பெனி தான் ஓகேவா. அதுக்காக ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஜேவ் போயிடுறாங்க. இப்போ டே வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜேவ் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு கேஷ் எடுத்துக்கிறாங்க. அப்படியே நம்ம ஜிம் சைடு பார்க்கலாம்டா. ஜிம்மி தான் குடிச்சு வந்து உட்காராங்க. வந்து உட்காந்துட்டு எங்கே சொல்கிறாங்க ஜெகி பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு இங்கே எதிர்க்கா கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறேன் எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை கீழே போகிறோம் சாப்பிட்றதுக்கு அங்கே யாரை பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க கிரீம் எடுத்து அப்ளை பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹேர் வைப் பண்ணி விடுங்க சொல்லி கேட்குறாங்க. என்னக்கு ஹேர் வைப் பண்ணி விடுங்க சொல்கிறாங்க. நீ பார்த்துக்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. நீ பார்த்துக்க மாட்டியா ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. ஹேர் கூட வைப் பண்ண மாட்டீங்களா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஹேர் வைப் பண்ணி விடுறாங்க. ஜெகி இந்த மாதிரி வேணால் பண்ணவே மாட்டார். அவருக்கு ஷெட்யூல் போட்டு வாடுற ஒரு பர்சன். இவர் எனக்கு எதனா பண்ண சொல்கிறாரு. ஜேகேவும் ஹேரில் வைப் பண்ணி விட்டுட்டு சரி ஓகே போகப்போ சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. சரி ட்ரெஸ் போட்டு சொல்லிட்டு ஜிம் ட்ரெஸ் போடுறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. என்ன குழந்தை ட்ரெஸ் பண்ணியிருக்கா கேட்குறாங்க. இதே எனக்கு பிடிச்சிருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹோபி அங்கே எப்போ சொல்லுவாங்க எனக்கு எது கம்ஃபர்டபுளோ அது போட்டுக்க சொல்லிட்டு ஓகேவா நல்லா தான் இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெகேவும் சரி ஓகே கீழே வா சொல்கிறாங்க. ஜிம் ஜெகே ரெண்டு கீழே போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டு ஃபுட்டில் வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சிச்சி என்ன இதுதான் அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க என்ன ஃபுட்டு இது கேட்குறாங்க. என் பார்த்த தெரிய சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஒரு அஜிமா பார்க்குறேன் என்னப்பா சொல்லிட்டு நான் வந்து கீரைலாம் சாப்பிட மாட்டேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு கீரைலாம் நான் சாப்பிட மாட்டேன். கீரை காய்கறி எனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. என்னப்பா பிடிக்கும் உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு நூடுல்ஸ் பிடிக்கும் அப்புறம் எக் பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு மீட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன் என்ன சொல்கிறோம். ஆமாம் அதுவும் எனக்கு போர்க் பள்ளி ரொம்ப பிடிக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க சொல்கிறேன். இதுக்கு ஆமாம் போர்க் பள்ளி இருக்குல்ல அது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் அன்ஹெல்தி சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு இதான் பிடிக்கும் எனக்கு இதான் வேணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. இதுதான் நீ சாப்பிடணும் சரியா சொல்கிறாங்க. நான் இதை சாப்பிட மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இங்கே பாரு இங்கே என்ன கொடுக்கலாம் தான் சாப்பிடணும் சரியா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. எது ஹெல்த்தியாக தான் கொடுப்பாங்க சரியா நான் தானே சாப்பிட்றேன் அது சாப்பிட சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க நான் ஏன் சாப்பிடணும் ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. பாரு ஆர்கியூமெண்ட் பண்ணாத ஓகேவா நீ சாப்பிட சொல்கிறாங்க. நான் சாப்பிட மாட்டேன் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. ஜெகி ஒரு முறைக்கிறாங்க. ஜிம் வந்துட்டு எதுக்கு முறைக்கிறீங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் நான் கோவப்படாமல் இருக்கும்போது சாப்பிட்றதே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு பயம் அந்த ஜிம் டக்குனு எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த காய்கறி அந்த வெஜிடபிளும் பிடிக்கவே இல்லை. வேறு ஆப்ஷன் நம்ம சாப்பிட்றாங்க. நான் என்ன ஆடா காய்கறி கீரைலாம் சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. ஜிம் என்ன பேசுகிறாங்க ஜெகேக்கு புரியுது மனசில் நினைக்கிறது புரியுது. மாடலாம் காய்கறி சாப்பிடலாம் சரியா சொல்கிறாங்க. அப்படியே சாப்பிட நல்லது தான் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் நினைக்கிறது தெரியுதா ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவனு சொல்ல ஜிம் அப்படி சாப்பிட்றாங்க. ஜிம்முக்கு ஃபோன் எடுக்க ஜிம் எடுக்கிறாங்க. ஹலோ அங்கிள் சொல்கிறாங்க. ஜிம்மிப்பா எப்படி இருக்கா சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே பக்கத்தில் இருக்கிற ஜிம்மில் கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியல. இப்போ அங்கிள் பக்கம் என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு ஜிம்மில் அவங்க கொஞ்சம் பேசணும் சரியா சொல்கிறாங்க. என்ன அங்கிள் கேட்குறாங்க. இங்கே பார்த்தாங்க இதுக்கு முன்னாடி குழந்தைய அந்த ஓகேவா நீ வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது ஏன்னா நம்ம வீடு இப்போ நீ இருக்க போகிற ஜேகேயோட வீடு ஓகேவா சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் நீ வந்து ஒய்ஃபாக இருக்க போகிற நீ உனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது சரியா சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா என்ன அங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகே லிசன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இதுக்கப்புறம் ஜேகேவை பார்த்துக்கணும் சார். நான் எதுக்கு ஜேகேவை பார்த்துக்கணும் ஜேகே தான் என்ன பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. இல்லைப்பா அவரோட பார்த்துப்பா இருந்தாலும் நீயும் சில விஷயங்கள்லாம் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. ஆமாம் நீ சில விஷயங்கள் இதேன்னு பண்ணணும் இதுக்கு முன்னாடி வெளியே ட்ரிப்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி இருக்கக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஜேகே என்ன சொல்கிறாங்க கேட்டு போயிட்டாரு சொல்கிறாங்க. அப்படியா அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாதா சொல்கிறாங்க. அப்படி இல்லை தங்கம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் தப்பு இல்லை இருந்தாலும் சில விஷயங்களை மாற்றிக்கோ சரியா சொல்கிறாங்க. அப்புறம் ஹோபி அங்கே வந்துட்டு மேரேஜ் ஆகிட்டு இப்போ அவருக்கும் சில பொறுப்புகள் இருக்குது அவருக்கும் சில லைஃப்லாம் இருக்குது ஓகேவா நீ அவர் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ண சரியா சொல்கிறாங்க. அப்போது என் ஹோபி அங்கிருமே எனக்கு இல்லையா சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஹோபி அங்கே எப்போ உனக்கு சரி இருந்தாலும் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ஜோக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருந்து ஃபோன் பண்ண இல்லையா உனக்கு இதெல்லாம் மிஸ் ஆகுதுனாக்கா உடனே ஃபோன் பண்ணி கேட்பல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீ தான் பார்த்துக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் எல்லாரும் என்னோட போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் இல்லைப்பா நாங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லித்தரோம் நாங்கள் பக்கத்தில் இல்லாதப்போ நீ எப்படி இருக்கும் நாங்கள் சொல்கிறோம் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எப்பவும் கூட தான் இருக்கும் ஓகேவா நாங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கோம் அதான் நாங்கள் சொல்கிறோம் புரியுதா சொல்கிறாங்க. அங்கிள் சொன்ன கேட்பா ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே சமத்து அழக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சரி அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜெகே என்ன பார்த்து தான் இருக்காங்க. அவருக்கு மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் ஹோபியாங்க அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை எனக்கு ஹேங்க்கு மேரேஜ் ஆகிட்டு பிரதர் எல்லாருக்கும் கோவம் வரும்லாம் சொல்கிறாங்க. எனக்கு நம்ம டேவை தான் ஜிம் நினைக்கிறாங்க. பிரதர் எல்லாருக்கு தான் மட்டும் அது ஹோபியாங்க வந்துட்டு அதிகமாக உரிமை இல்லை நம்மளுக்கு இல்லை ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஹோபியாங்க எந்த இல்லை ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது இதை நினச்சிக்கிட்டே இப்போ நம்ம ஜேவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அவர் வந்துட்டு இப்போ கம்பெனிக்குள்ள வந்துட்டாங்க சிஓ சார்ஜ் எடுத்துட்டாங்க இருந்தாலும் மனசுக்கு ஏதோ ஒரு மார்க் சரி ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபுட் எடுத்து சாப்பிடான்னு போகிறாங்க. ஃபோன் ஒரு ஜிம் பார்க்குறாங்க ஹோபியா ஃபோன் வந்துட்டு பிக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்த்து தான் இருக்காங்க எல்லாத்தையும். இப்போ ஜிம் ஃபோனை பிக் பண்ணுறாங்க. ஹலோ ஹோபி யாங் சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் யாங் சொல்கிறாங்க. என்னடா ஏன் டிஃப்ரெண்ட் ஏன் ஒரு மாதிரி பேசுகிறா சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் இல்லை நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் எப்போ ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒர்க்லேயே பிஸியாக இருக்கீங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக நீங்கள் கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் அப்புறம் முதல்ல அவங்களால பார்த்துக்கிறாங்களா நான் வேணா செலவா ஜிம் கேட்குறாங்க. ஜிம் எவ்வளோ சின்ன குழந்தை மாதிரி இருந்தாலும் நம்ம ஜேவக்கூட விஷயத்தில் ஜிம் ரொம்ப மெச்சரிட்டியாக ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. டைமுக்கு ஒரு சாப்பிட்றாரா அவர் தூங்குறாரா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க ரொம்ப கேர் பண்ணுவார். அவர் எப்போ ஒரு அம்மா மாதிரி
பார்த்துப்பாரு. ஜேவுக்கு அது நல்லாவே தெரியும். இப்போ நம்ம ஜேவு பார்க்குறாங்க, பாரு நல்லா தான் இருக்கு, சரி நல்லா நான் பார்த்துப்பேன், உன்னை நல்லா பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எனக்கா இல்லை பிரதர்லாக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் எனக்கு அதிகமாக சொந்தம் இல்லையா அப்படி கேட்குறாங்க. பாரு உனக்கு எப்போதும் உனக்கு நான் மட்டும் உனக்கு நான் தான் ஃபஸ்ட்டு சரியா, எனக்கு நீ தான், அதுக்கப்புறம் மற்றவங்க நம்ம லைஃப்பில் சரியா சொல்கிறாங்க. நிச்சயமா சரியா, அந்த ஹாபி எப்போவுமே ஜிம்முக்காக தான் ஃபஸ்ட்டு இருப்பான் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறேன், என் தம்பிக்காக தான் நான் ஃபஸ்ட்டு, ஓகே என் தம்பி மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு பேபி, ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. நிச்சயமா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மற்ற என் லைஃப்பில் மற்றவங்க சரியா சொல்கிறாங்க. இதை நம்ம டே காத்துவாங்க, டே வந்துட்டு போயிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துருப்பாரு. அதுதான் ஷூட் எனக்கு இல்லை, ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி தான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துருப்பாரு. நம்ம ஜேவுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ் வந்துருப்பாரு. பார்த்தாக்கா அவர் கேபின் கூட நின்றுருக்காங்க. அந்த கேபின் வந்து நம்ம ஜேக்கு வந்துட்டு ஜேவுக்கு வந்து பேசிட்டு தான் ரிசன் பண்ணிட்டாரு. அப்போ தம்பி தான் கிளம்பி ஃபஸ்ட்டு சுட்டு பார்க்குறாங்க. நான் தப்பு இல்லை, கரெக்டு தான், இதெல்லாம் நானே என் ஜேக்கெல்லாம் அப்படி இல்லவே இல்லை, நாங்களும் வேறு மாதிரி இருக்கோம், இவங்க மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்காங்களே சரி நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்படின்னு அந்த பக்கம் நம்ம ஜேவுக்கு தான் சரி ஓகே, ஆனால் அப்புறம் பேசுவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜேவுக்கு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா டோர் கிட்ட ஜேக்கே டேன்ருக்காங்க. உனக்கு மேனஸ் தெரியாதா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உனக்கு மேனஸ் தெரியாதா, ரூம் குறைக்க டோர் நான் பண்ண சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, நான் உன் ஹஸ்பண்ட் தான் சொல்கிறேன், ஹஸ்பண்ட் இருந்தாலும் மேனஸ் வேணும் ஓகே சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. இப்போ ஜவாப் பார்க்க நீங்கள் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு ஒர்க் முடிச்சு அதை பார்த்து பண்ண வந்தேன் சொல்கிறாங்க. இப்போ ஜவாப் பார்க்குறாங்க, ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு போகணுதுன்னு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயவு பார்க்குறாங்க. அதே பார்க்குறாங்க, என்னடா எப்படி பேசுகிறான், ஒரு ஹஸ்பண்டு எவ்வளோ ரொமான்டிக்காக ஒரு ப்ரொபோஸ் அனுப்பிச்சிருக்கேன், இவன் பார்த்து ஹாப்பியாகனு பார்த்தாக்கா இப்படி இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஒய்ஃப் சொன்ன இதுவும் நல்லா தான் இருக்குல்ல, ஒரே மாதிரி கொஞ்சம் ஃப்ளட் பண்ணிட்டு வழியில் ஒரு அப்படி ஒரு கப்பலாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா ஒருத்தவங்க கொஞ்சம் கோல்டாக ஒருத்தவங்க சாஃப்ட் அப்படி தான் நல்லா இருக்குல்ல, பர்ஃபெக்ட் மேட்ச் தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு போகிறாங்க. ஃப்ளவர் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. ஈஸியாக சார்ஜ் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. நான் சார்ஜ் 2 ஹவர்ஸ் ஆக சொல்கிறாங்க. எடுத்துட்டோம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம போட சொல்லி வாங்கி ஓரமாக வச்சுறாங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறாங்க. வேறு சொல்கிறாங்க. இதுக்கு ரிவார்டு கிடைக்காது கேட்குறாங்க. ரிவார்டா, என்ன ரிவார்டு ஜெவப் கேட்குறாங்க. எதுவும் கிஸ் எதுவும் சொல்கிறாங்க. கிஸ்ஸா ஜெவப் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப் பார்க்குறாங்க. இங்கே பாரு, நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஓகே, நாங்கள் சிஇஓ, இது ஒர்க் பிளேஸ் ஓகே, இங்கே டிஸ்டர்ப் பண்ணாங்க ஓகேவா சொல்கிறாங்க. அந்த பேப்பர் மாதிரி இருக்குது. அவ்வளோதான் நான் சொல்கிறாங்க. அவ்வளோதான் போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் சரி சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படி கோம போகிறாங்க. இப்போ நம்ம சும்மா கோச்சிக்கிட்டு போகிறேன். இப்போ நம்ம தான் லேட்டஸ்ட் மாதிரி பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இதை நம்ம பார்த்துட்டாங்க. அவனுக்கு போக பிடிக்கும், அவனுக்கு இந்த மாதிரி இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஒரு பர்சன் தான் கெஞ்சிட்டு இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு, என் மேலே பொண்ணுங்களாம் கிரேஸியாக இருக்காங்க பசங்களாம், ஆனால் என் ஜேவு இப்படி இருக்கா எனக்கு பிடிச்சிருக்குல்ல, இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜேவு போயிடுறாங்க. எனக்கு இந்த ஆட்டிடியூட் பிடிச்சிருக்கு தவிர நினச்சி போயிடுறாரு. அப்படி ஜிம்மில் ஜெக்கி சைடு பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. சொல்லப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு எந்த ஜங்க் ஃபுட்டு கொடுக்காதீங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், ஜங்க் ஃபுட் எதுவும் கொடுக்காதீங்க இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன். ஓகே நான் ஆஃபீஸ் கிளம்பா சொல்கிறாங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். வேறு சொல்கிறாங்க. வெளில எங்கே போக மாட்டோமா கேட்குறாங்க. வெளிலையா சொல்கிறாங்க. அது மேரேஜ் இருக்குல்ல ஃபஸ்ட்டு வெளில கூட்டிருப்பாங்களா சொல்கிறாங்க. அப்புறம் ஃப்ளவர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஃப்ளவர்ஸாக சொல்கிறாங்கன்னு சொல்லி எதுக்கு அப்படி கேட்குறாங்க. மேரேஜ் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் தான் கொடுக்க முடியல, ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சர்ப்ரைஸ் ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜெக்கிக்கு இதெல்லாம் இந்த மாதிரி பழக்கமே இல்லை. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எங்கள் பாரு எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை ஓகேவா, மேபி நான் ஃப்யூச்சரில் வாங்கி தரேன் சரியா சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் ஒரு ஃப்ளவர்ஸ் வாங்கிறதுக்கு ஃப்யூச்சருக்கு போகணுமா கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஃப்யூச்சர்னு சொல்கிறது நாளைக்கு அப்படி ஓகேவா சொல்கிறாங்க. மேபி 1 month 2 months ஆஃப்டர் அப்படி சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ அப்படியா, சரி போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே ஜெக்கி பிடிச்சிருக்கு, ஆனாலும் வந்து வெளில போயிடுறாரு. இப்படி காரில் உட்காராங்க. இப்போ நம்ம ஜெக்கி போயிட்டு இருக்காங்க. ஜெக்கி கால் ஒரு ஜெக்கி கொஞ்சம் ஹலோ சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெக்கி எப்படி கொஞ்சம் உனக்கு அப்படி கேட்குறாங்க. என்ன கேட்குறா சொல்கிறாங்க. இல்லைடா நேற்று வெட்டிங் நைட் ஏன்னா ஜிம் சின்ன பையன், நீ அவசரப்பட்டு பண்ணல சொல்கிறாங்க. என்னென்னு கேட்குறாங்க. நீ அவசரப்பட்டு பண்ணல சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு இந்த ப்ரைவேட் விட்டுவா சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு புரியுது, ஜிம்முக்கு எதனா வாங்கி கொடுத்தா கேட்குறாங்க. என்ன வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தியா கேட்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படி கேட்குறாங்க. நானும் ஜேவுக்கு வாங்கி கொடுத்தா சொல்கிறாங்க. ஜேவுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஜேவுக்கு வந்து சிஓ சார்ஜ் எடுத்துருக்காங்க. ஜிம்மில் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. என்ன பண்ணாட்டி என்னடா உன் ஒய்ஃப் இல்லை, நீ ஃபஸ்ட் டைம் இம்ப்ரெஸ் பண்ண வேணாமா கேட்குறாங்க. எதுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஜேவு பார்க்குறேங்க. இவன் திருத்த முடியாது அப்படி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. எப்படி இருக்கான் பாரு இவன் சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்குது. இவன் அந்த ஜேவுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. சரி ஓகே ஜேவ் பையன் கொடுக்குற பிரச்சனை நான் பார்த்துப்பேன், ஜிம்மில் பாவம் அவன் ரொம்ப சாஃப்ட்னு நினைக்கிறேன், அவன் பேசும்போது தெரியுது குழந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இவனை வச்சு அப்படி சமாளிக்க போறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் பார்க்குறாங்க. வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அஜமா சார் என்னப்பா சொல்கிறாங்க. இங்கே சூப்பர் மார்க்கெட் எங்கே இருக்குது கேட்குறாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குப்பா சொல்கிறாங்க. நான் போயிட்டு வரணும் சொல்கிறாங்க. எதுக்கு பா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பார்ப்பா அதெல்லாம் போகக்கூடாது, உனக்கு என்ன வேணும் நான் வாங்கிட்டு தரேன் சரியா சொல்கிறாங்க. இல்லை நானே போய்க்கிறேன் சொல்கிறாங்க. அது சரி நானே போகிறேன் ஓகேவா, நான் எடுத்து கற்றுக்கணும் சொல்கிறாங்க. இப்போ அஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே பண்ணி போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொரியா ரொம்ப அழகாக இருக்குது சொல்லி ஜிம் சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறாங்க. போயிட்டு ஒரு ஜாலி எடுக்கிறாங்க. எடுத்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான், எல்லாமே ஜங்க் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் தான் எடுக்கிறாங்க.
இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்கும் சொல்லிட்டு அள்ளி போட்டுறாரு மொத்தமாக ஒரு ட்ராலி ஃபுல்லாக. ஒரு ரேட்டிங் எடுக்கிறாங்க, எடுத்துட்டு ஸ்வைப் பண்ணி மொத்தத்தையும் வாங்கிட்டு பேக் ஃபுல்லாக தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு வீட்டுக்கு. இப்போ ராஜ்மி பார்க்குறீங்க, என்னப்பா இவ்வளோ இருந்திருக்கு, என்னது இதெல்லாம் கேட்குறாங்க. இதுவா, இது எனக்கு ஸ்நாக்ஸ் சொல்கிறேன். ஸ்நாக்ஸ் அங்கே பாருப்பா, ஜங்க் தம்பி மாறி தானே சொன்னாங்க, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க யாரை சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க, என்னதுக்கு அவங்க யார் எதாவது சொல்கிறதுக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ்மா பார்க்குறாங்க. அப்புறம் சொல்லக்கூடாது, அவரோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், அதுக்காக என் ரூல்ஸ்லாம் போடக்கூடாது, சரியாக சொல்கிறேன். எனக்கு ஆமாம், எனக்கு எப்போதும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹோப்பி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியே இருப்பேன், எனக்கு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம், அப்புறம் நீங்கள் வந்துட்டு எனக்கு அந்த கீரைலாம் கொடுக்காதீங்க, சரியாக சொல்கிறாங்க. கீரையா, கீரை வெஜிடபிள்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு மீட்டு குக் பண்ணித்தாங்க சொல்கிறாங்க. மீட்டு ஆமாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா ஜங்க் வேணும் சொல்கிறாங்க, அதை குக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் ஷெடியூல் கொடுத்துருக்காரு சொல்கிறாங்க. பாருங்க, அவருக்கு வேணால் கீரைலாம் குக் பண்ணித்தாங்க, அவர் சாப்பிட்டோம், எனக்கு அதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம், எனக்கு வந்துட்டு மீட் தான் பிடிக்கும், எனக்கு தெரியாமல் குக் பண்ணித்தாங்க சொல்கிறாங்க. தெரியாமவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆண்டி பார்க்குறாங்க. சரிப்பா சார், அந்த பக்கம் ஜிமின் தான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக இந்த செக்கி வந்து திட்டுவான் போல சார். ஜிமின் தான் ஒரு சூட்கேஸ் கூட ஒழிச்சு வைக்கிறாங்க, நம்ம தேவைப்படுறது சாப்பிடலாம் சொல்லிட்டு ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து அஜிமாவும் சரி எதுவும் சொல்ல விட்டுறாங்க. ஜிமின் இடைக்கி விட்டு உட்காந்து பெட்டில் ஒரு டேப் இருக்குது, மொபைல் ஸ்பீக்கர் எடுத்து வச்சு ப்ளே பண்ணிட்டு கேம்லாம் ப்ளே பண்ணிட்டு ஒரு லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. லைஃப் ரொம்ப அழகாக. நம்ம செக்கி பார்க்குறாங்க. ஈவினிங் நைட் வந்து பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப லேசியாக இப்போ வெளியில் படுத்துருக்காரு. இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அதுவா டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன டயர்ட் அப்படி செக்கி கேட்குறாங்க. அதுவா நான் டே ஃபுல்லாக மூவி பார்த்தேன், அப்புறம் சொல்கிறாங்க நான் சும்மா சுற்றி பார்த்தேன்னா எனக்கு போர் வச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே, இன்றைக்கி நைட்டு நம்ம என்னோட பேரண்ட்ஸ் மீட் பண்ண போகிறோம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நைட்டு ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன டைம், இப்போ 7 o'clock தான். அதை சொல்லிட்டாங்க போய் ரெடி ஆகி சரியாக சொல்லிட்டாங்க. ரெடி ஆகணும் மாமாவும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய் ரெடி ஆகுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன ட்ரெஸ் இது கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி போடுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ் போட வைக்க அப்பாவுக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, அப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்லாம் போட பிடிக்காது ஓகேவா, அவருக்கு ட்ரெடிஷனலாக இருக்குன்னு எதிர்பார்ப்பாரு. நீ கொஞ்சம் வேறு ட்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க, நீங்கள் நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சரி ஓகே, எனக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் போய் பார்க்குறாங்க, எடுத்து போடுறாங்க. எல்லாமே ஒரு மாதிரி குழந்தைத்தனமான ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. ஜெக்கி பார்க்குற என்ன இதெல்லாம் கேட்குறாங்க. என்கிட்ட இதுதான் இருக்குது, நான் இப்படி தான் போட சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். சரி ஓகே, நான் உனக்கு நாளைக்கு வேறு மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்குறேன், நீ அப்படி போகிறாங்க. இப்போ நம்ம ஜேவ் டே சரி பார்க்கலாம்டா. நம்ம டே தான் ஜேவ் பார்த்துருக்காங்க, காரில் வந்துருக்காங்க. எதுக்காக டேனே பார்த்துருக்கா அப்படின்னு ஜேவ் கேட்குறாங்க. இல்லை காரில் வரும்போது கூட ஒர்க் பண்ணுமா கேட்குறாங்க. நம்ம ஜேவ் பார்த்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. இல்லை உன்னை பார்க்குறப்போ ஜங்குக்கு பார்க்குற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜேவ் பார்க்குறாங்க. இப்போ ஜேவ் முறைச்சி பார்க்குறாங்க. டேவா எதுக்கு பார்க்குற சொல்லி கேட்குறாங்க. என்னை பார்த்து ஜங்கு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம், அவனோட தான் பிஸ்னஸ் மேன் அப்படி தான் இருக்கான், நீ அப்படி தான் இருக்கா சொல்கிறாங்க. அவனு தப்பு இல்லை சொல்கிறாங்க. தப்பு இல்லை தான், இருந்தாலும் கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேவுக்கு தான் டே தான் கொஞ்சம் ஜேவ் கிட்ட போகிறாங்க. ஜேவ் பார்க்குறாங்க. கொஞ்சம் தள்ளி பண்ண நல்லாயிருக்கும் மிஸ்டர் கிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெவப் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி பண்ண நல்லாயிருக்கும் மிஸ்டர் கிம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவப் சொல்கிறாங்க. டேவும் சரி ஓகே இப்போ தள்ளி வந்து உட்காடுறாங்க. நான் எவ்வளோ ரொமான்டிக்கான ஒரு பாய், இவனுக்கு கொஞ்சம் கூட ரொமான்டிக் வராது போல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜெவட்டே உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம் கேட்குறது கால் வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. கார் சுற்றி பார்க்குறேன். என்ன பார்க்குற சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நெக் பீல வேணும், நெக் பீல எதுக்கு சொல்லி எனக்கு ஹெல்ப் நெக் பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். எதுக்கு நெக் பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. நீ அதிகம் மொபைல் யூஸ் பண்ணுறியா கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜேக்கே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கடா ஒரு வீட்டுக்கு தான். ஜேக்கோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. இந்த வீட்டில் வந்துட்டு நம்ம ஜேக்கோட பேரண்ட்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. அது மசியூரில் இருக்க ஒரு வீடு தான். இப்போ நம்ம ஜிமின் ஜேக்கே அதுக்கப்புறம் ஜேகோ பண்ணிட்டு 4 பேர் விளையாண்டுறாங்க. இப்போ நம்ம ஜேக்கோட அப்பா பார்க்குறாங்க. இப்போ தான் ஜேக்கோட அப்பா ஜிமின் ஜேகோ போய் பார்க்குறாங்க. நம்ம ஜேகோ பார்த்து அப்படி இருக்காரு, பார்க்கும்போது இருக்க அப்படி எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கோல்டு லுக்கில் ரொம்ப அழகாக ஹாட்டாக ஒரு அப்படி ஒரு ஆறா ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஜிமின் பார்த்தா அவர் போட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது ஒரு குழந்தை பார்த்தா சொல்லிட்டு நம்ம ஜிமினோட ஜேக்கோட அப்பா ஜிம்னே பார்த்து குறுக்கு ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் என்னையே அப்படி பார்க்குறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கோட அப்பாவுக்கு அப்படி புரிஞ்சிச்சு. ஜேக்கோட அப்பா பார்க்குறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவோ பார்த்தா நம்ம ஜிமில் அப்பா பார்க்குறாங்க. ஜிமின் எந்த மாதிரி வளர்ந்துருக்கோம் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேவோ போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள் அவங்க கொஞ்சம் குழந்தை மாதிரி தான் சொல்கிறாங்க. எனக்கு குழந்தை மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவோட அப்பா ஜங்கோட பார்க்குறாங்க. சரி ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு அப்பா பார்க்க இறந்துட்டான், அப்புறம் நீ எந்த வளர்த்துருப்ப எனக்கு புரியுது ஜிமின்னு சொல்கிறாங்க. அங்கிள் முன்னாடி வாசல் கொடுக்குறாங்க. ஜிம் முடி போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, டீ ஊற்றி கூட சொல்கிறாங்க. டீ சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஊற்றி கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டீ எடுத்து ஊற்றுறாங்க. பார்த்தா ஊற்றது வரல, கீழெல்லாம் சிந்துது. இப்போ நம்ம ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. இப்போ சாரி ஜெக்கோட போய் பார்க்குறாங்க. பாரு ஜிம் சொல்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறாங்க. உங்க டீ கூட ஊற்றுறது யாரும் கேட்குறாங்க. இப்போ ஜேவோ போகிற மாதிரி கஷ்டமாக தான் அவங்க தம்பி திட்டவும். இப்போ இந்த டேக் மாதிரி இருக்கப்பா இதில் போய் என்ன பாருக்கு சொல்கிறாங்க. பாரு உன்ட்ட கேட்குற சரி அமைதியாக சொல்கிறாங்க. எனக்கு அந்த டேவோட அப்பாவுக்கு டேமில் கோவம், அவர் வந்து பிஸ்னஸ் பார்க்காம ஆக்டராக போயிடாரு சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பாருங்க பாசுறேன் ஜேக்கி தான் வந்து அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜேவோ பார்க்குறாங்க. நம்ம ஜங்க் எதனா பேசணும்னு சொல்லிட்டு அப்பா அதை அவங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா தான் ஜங்கோட மறைக்கிறாங்க அமைதியாக சொல்லிட்டு. இப்போ
ஜிமின் தான் டீலாம் பாதிக்கே கொடுத்தாரு. ஜங்கோட பார்க்குறீங்க பாருங்க, அவனுக்கு தான் தெரியாது போடுங்க, பொறுமையாக கற்றுக்கிட்டு சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட போகும் சார், ஓகே ஜங்குக்கு சொல்கிறாங்க, பாஸ் சொல்கிறாங்க 3 மந்த் டைம் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. எதுக்கு பாஸ் சொல்கிறாங்க, ஜிமின் பர்ஃபெக்டாக மாறுறதுக்கு சொல்கிறாங்க. எதுக்கு அவன் பர்ஃபெக்டாக உனக்கு ஒரு ஒய்ஃபாக மாறணும் சரியா, மற்றவங்க முன்னாடி இன்ட்ரோ பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. எதுக்கு மற்றவங்க முன்னாடி நாங்கள் அவனுக்கு உனக்கு ஒய்ஃபை இன்ட்ரோ பண்ணுறப்போ அவன் ரெடியாக இருக்கணும். அதெல்லாம் பிஸ்னஸ் சொல்கிறது இருக்கு இல்லையா, உனக்கு அவன் ஒய்ஃபை இன்ட்ரோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜேக்கோட அப்பா சொல்கிறாங்க. அதுக்கு அதுக்குள்ள எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டா வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃபாக இருக்கணும் சரியா, வெளியே எப்படி பேசணும் எப்படி ரெஸ்ட் பண்ணணும் எல்லாமே தெரியும், லைக் ஜேஹோப் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேஹோப் ஒரு மாதிரி தன்னோட தம்பி தான் கூட கம்பேர் பண்ணுறது, எனக்கு அவர் வந்து குழந்தை மாதிரி வளர்த்துட்டாரா, இப்போ ஒரு குழந்தை இருக்குது. இப்போ ஜேஹோப் ஜங்கோட பார்க்குறீங்க, ஜிமின் நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க, நல்லா தான் இருக்கான். ஆனால் மற்றவங்க மட்டும் இன்ட்ரோ பண்ணுறப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி கூட சொல்கிறாங்க. ஒரு ஃபேமிலிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஒரு ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், ஒரு ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், இவன் பிஸ்னஸ் கூட சம்டைம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் மெச்சூரிட்டி ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஜேக்கோட அப்பா சொல்கிறாங்க. டே பார்க்குறேங்க அப்பா, நீங்கள் எந்த காலத்தில் நீங்கள் சொல்கிறாங்க உன்ட்ட கேட்கல அப்படி சொல்லிட்டு ஜேக்கோட அப்பா திட்டுறாங்க. டேவும் அமைதியாகிறாங்க. இப்போ நம்ம ஜேவோ பார்த்துருக்காங்க சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேக்கோட அப்பா தான் சரி ஓகே உட்காருங்க சரி நிறைய பேர் உட்காராங்க. கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் டின்னர் அரேஞ்ச் ஆகுது, சாப்பிட்றாங்க. ஜிம் பார்த்தா அவர் பிடிச்ச நேரம் சாப்பிட்ருக்காங்க. அவர் பாட்டுக்கு அவருக்கு எல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜேக்கோட பார்க்குறாங்க. ஜேக்கோட அப்பா ஜிம்னா குறிப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஜேவோ ஒரு மாதிரி இருக்கு பார்த்துருக்காங்க என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேக்கோட அப்பா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு எஞ்சி சர்வ் பண்ண சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க நீ தான் எஞ்சி சர்வ் பண்ண சரியா சொல்கிறாங்க. ஜேக்கோட பார்க்குறேங்க பாருங்க, அவங்க சின்ன குழந்தை மாதிரி இருக்காங்க ஓகேவா, வேண்டாம் நான் பண்ணுற சொல்கிறேன், நீ உட்கார ஓகேவா, நீ அப்படி தானே மேரேஜ் பண்ணிட்டு வரப்போ அப்படி தானே இருந்த போகணும் கற்றுக்கல சொல்கிறாங்க. எங்கே அதை சொல்கிறாங்க பாரு கற்றுப்பா சரியா, நீ சரி சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மில் இருந்துக்கிறாங்க. அவருக்கு எது எப்படி ஊதுமை கூட தெரியாது. ஜிம் பார்க்குறாங்க ஒரு ஹேண்ட் ஷேவர் ஆகிடுச்சு. இப்போ ஜேக்கே அமைதியாக இருக்காங்க. இது பக்கம் டே பார்க்குறாங்க. பாவம் குழந்தை நீங்கள் எதுக்கு அவங்க இது பண்ணிச்சிங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேவோ பார்க்குறாங்க. ஜேவோக்கிட்டே வந்துட்டு இப்படி பாசிட்டிவாக கொஞ்சம் இதாக பேசுறதுக்கு பிடிச்சிருக்கு. ஜேவோ பார்க்குறாங்க இந்த பாட்டுக்கு நான் சோப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜேவோ சொல்கிறாங்க அங்கிள் நான் சோப் பண்ணுறேன் சொல்லிட்டு அவரு எடுத்து சோப் பண்ணுறா இருக்கும். இவருக்கு சோப் பண்ணிட்டு ஜேவோக்கு உட்காடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பயம் ஒரு பண்ண ஹவுஸ் ஆகிட்டுருக்காங்க. இப்போ ஜேவோ நிறைய ஜிம்மில் ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றில் சரியா அண்ணன் நான் இருக்கேன் சரியா சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க எனக்கு செட் ஆகும் தோணல சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லி ஜேவோ சொல்கிறாங்க. சரி ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஃபோனில் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜெக்கோட அப்பா அங்கே பாரு சொல்கிறாங்க. அக்கா சொல்கிறாங்க இந்த ட்ரெஸ் போடக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க இந்த ட்ரெஸ்ஸில் போடக்கூடாது ஜோன் குரூப்போடைய செகண்ட் சரிங்களா, ஸோ நீ அதுக்கேற்ற மாதிரி மாறணும் ஓகே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறணும் தயவுசெய்து ஒரு மாற்றிக்கோ சரியா சொல்கிறாங்க. அது சொல்லி நீ மாற்றிக்கோ ஓகே உன்னை மாற்றிக்கிட்டே ஆகும். எனக்கா ஜேகே ஒன்று வெளில போகிறப்போ ஒரு பிஸ்னஸ் பார்த்துக்கு போகிறப்போ உன்னை பார்த்தா இருக்கும் ரெஸ்பெக்டாக பார்க்கும் சரி ஜேகே பர்ஃபெக்ட் மேட்சிங் சொல்லணும் சரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன தக்குறாங்க நான் எப்படி மாறணும் நான் எப்படி இருக்குது நல்லா தான் சொல்கிறாங்க. உனக்கு நல்லா இருக்கலாம் கேட்க நல்லா அப்படி சொல்கிறாங்க. ஜேக்கோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஜேகே அமெரிக்காங்க. ஜேகே வந்து அவங்க அப்பா அம்மா சொல்கிறது கேட்டு வளர்ந்த ஒரு பையன் தான். எனக்கு அவர் என்ன சொன்னால் கரெக்டாக இருக்கும் அவர் அப்படி பண்ணிட்டு வரும் அதில் பர்ஃபெக்டாக இருக்குதான் நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஜேக்கோட அம்மா பார்க்குறாங்க. எங்க சொல்கிறாங்க பாருமா நீ அவனுக்கு சொல்லிட்டு வா போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேக்கோட அம்மா கிட்ட வராங்க. பாரிஜின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி சொல்கிறாங்க நீ இப்படி எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா, சில விஷயங்கள் மட்டும் நீ மாற்றிக்க ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று நீ மாற்றிக்க வேணாம் சில விஷயங்கள் மட்டும் மாற்றிக்க ஓகேவா சொல்கிறாங்க. அங்கிளுக்கு பிடிக்கிற மாதிரி ஓகேவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் அப்பா பிடிக்க மேட்ச் பண்ணிட்டு அவங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கோட பார்க்குறாங்க. அப்படி இல்லைப்பா சில விஷயம் மாற்றிக்கிற லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரியா சொல்கிறாங்க. சரி ஆண்டி ஜிம் சொல்கிறாங்க அழக்கூடாது ஓகே ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜேக்கோட அம்மா ஜிம் டேஸ்ட் வைப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் தான் அதை சொல்லி போய் காரில் உட்காரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் போய் காரில் உட்காந்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேவோ பார்த்து ஜேக்கோட அம்மா சொல்கிறாங்க ஓகே இவன் தப்பானதுக்காக சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி தப்பா எடுத்துக்கலாம் ஆனால் அவன் குழந்தை மாதிரி வளர்த்துட்டு ஆண்டியே சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுப்பா ஒன்றும் பிரச்சனை ஓகேவா போக சரியா சரியா சொல்கிறாங்க. சரி ஜேவோ போய் வா போட சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க காரை போய் உட்காடுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜங்க் இருக்காங்க. ஜங்க் கூட பார்க்குறாங்க. பா ஜங்க் சொல்கிறாங்க. மா சொல்கிறாங்க யார் வேணா என்ன சொல்லிட்டு போட்டு சரியா ஜிம்மி பற்றி தப்பாக நினச்சா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க யார் வேணாலும் சொல்லிட்டு போட்டும் உனக்கு ஜிம்மி எந்த மாதிரி இருக்கானோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ சரியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க அவன் எப்படி இருக்கானோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ. எனக்கு அவன் பியூர் ஹார்ட்டாக இருக்கான் ஓகேவா, நீ ஒரு கோல்டு ஹார்ட் பர்சன் அவன் ஒரு பியூர் ஹார்ட் ஓகே தான் கரெக்டாக இருக்கும். அவனை மாதிரி இருக்கான் ஓகேவா, அவனாவே இருக்கணும் அப்படியே விட்டு சரியா அவனை மாற்றம் ட்ரை பண்ணதான் சொல்கிறாங்க. மாறணும் நினச்சினாக்க சில விஷயம் மாறிடும். சில பேர்கிட்ட ஒரு நேச்சுரல் விஷயம் எடுத்துகிட்டு நினச்சிக்க நல்லாவே இருக்காது சரியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அவன் நேச்சுரலாக இருக்கான் அப்படியே விட்டு சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க எதுவும் மாற்றாது சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கேவும் சரி சொல்லிட்டு வர போயிடுறாங்க. எனக்கா அம்மாவுக்கு வந்து புரியல. அம்மா அவங்க சாஃப்டாக இருக்காங்க. அப்பாவுக்கு தான் கரெக்டாக தெரியாமல் தெரியும் சொல்லி ஜேகே நினச்சிட்டு போய் காரில் உட்காந்துட்டாங்க. இந்த பக்கம் ஜேவுக்கு ஒரு மாதிரி ஜேவுக்கு லைட்டாக காரணம் டேஸ் வந்துருக்கு. ஜேகே பார்க்குறாங்க. ஜேவோ அப்படி சொல்லிட்டு மாட்டேன் டேஸ் வைப் பண்ணுறாங்க டிஷர்ட். இப்போ ஜேவோ பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க பாரு அழகாக ஓகேவா ஒன்றும் இல்லை ஜேகே வந்துட்டு கண்டிப்பாக ஜிம் நல்லா பார்த்து சரியாக சொல்கிறாங்க. இல்லை அங்கிளுக்கு மேபி ஜிம்மை பிடிக்கலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பிடிக்காம போகாது சரியா. அப்பா என்ன சொல்கிறாங்க ஜேகே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லையா, இப்போ எல்லாம் கூட்டிகிட்டு போகிறப்ப யாரும் ஜிம்மை பற்றி ஒரு வாரம் தப்பாக பேசக்கூடாது சொல்கிறாங்க. அது தப்பாக பேசுகிறதா இருக்க சொல்கிறாங்க. இல்லை சில பேர் அப்படிலாம் இருப்பாங்களா இவங்க இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இல்லையா அப்படி ஓகேவா அதனால தப்பா அப்படின்னு சொன்னாலும் நீ நினச்சிக்கா சரியா ஜிம்மி ஹாப்பியாக இருப்பான் ஜேகே நல்லா பார்த்துப்பாங்க ஓகேவா சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஜெயப் பார்க்குறேங்க இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு என்ன நாள் தாங்கிப்போம் என் ஜிம்முக்கு கொஞ்ச நாள் தாங்கிக்க முடியாது சொல்லி ஜெயப் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க பொண்ணு சரியா ஜெயப் சொல்கிறாங்க. அப்புறம் ஜெயப் சரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஜெயக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே பாரு அப்பா சொல்கிறாங்கன்னா எதுவும் பண்ணிடா சரியா, ஜிம்முக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு விட்டு ஏன்னா போன தான் அப்படிதான் இருப்பான் அவன் அப்படி தான் நல்லா இருக்கு. இப்போ நான் கூட தான் அப்படி தானே இந்த சின்ன வயசுல அப்படி தானே நீ ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரி தான் நல்லா தான் இருக்கேன் லைஃப்ல நல்லா தான் இருக்கேன். அதே மாதிரி ஜிம்முக்கு அவன் பிடிச்ச மாதிரி இருக்கு சரியா அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடாது அப்படி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜேகே வந்து டெக்ஸ்ட் பண்ணுற ரிக்வஸ்ட் ஜேக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவர் பெருசாக கண்டுக்கல. சரி ஓகே சரி 2 பேரும் பையன் வந்துருக்காங்க. ஜிம் தான் அமைதியாக வந்துருக்காங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. என்னாச்சு ஏன் அமைதியாக இருக்காது கேட்குறாங்க. இல்லை அங்கிளுக்கு என்ன ஏன் பிடிக்காது கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை ஓகேவா அவள் ஜஸ்ட் ஒன்று சேஞ்ச் பண்ண சொல்கிறா சரியா, நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேன் தப்பு பண்ணிட்டேன் கேட்குறாங்க. தப்பெல்லாம் பண்ணிக்கல இருந்தாலும் சில விஷயங்கள் பண்ணணும் சரியா, உனக்கு ஒரு காஃபி கூட டீ கூட சர்வ் பண்ண தெரியாதா கேட்குறாங்க. என்ன சரி அவங்க டீ கூட சர்வ் பண்ண தெரியாதா கேட்குறாங்க. எனக்கு இது வரைக்கும் அஜுமா தான் எல்லாம் பண்ணி விடுவாங்க எனக்கு சர்வ் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜெயிக்க பார்க்குறேன் கற்றுக்கோ சரியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க கற்றுக்கோ சரியா சொல்கிறாங்க. இன்னும் சரி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ்லாம் போட சரியா சொல்கிறாங்க. ஏன் நல்லா தான் இருக்க சொல்கிறாங்க. உனக்கு நல்லா இருக்கு மற்றவங்க நல்லா இருக்குங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்மளுக்காக தானே வளரோம் மற்றவங்க வளரமா ஜிம் கேட்குறாங்க. ஜெயிக்க ஒரு மாதிரி இருக்குது நல்லா பேச தெரியல. அப்போ சில விஷயங்கள் மாற்ற ஆகும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்க்கு அழகு பார்த்து உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு சரி நான் போயிடு அண்ணா கிட்ட சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. பாரு நீ எனக்கு ஓகே என்னோட ஒய்ஃப் நான் ஹஸ்பண்ட் புரியுதா சொல்கிறேன். ஜிம் சொல்லிட்டு ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் தான் அப்படி பவுட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஜெயிக்க வந்து கிட்ட வந்து இப்போ பெக் பண்ணுறாங்க. ஓகே இங்கே பாரு சில விஷயங்கள் மாற்றிட்டு நல்லா இருக்கும் உனக்கு என்ன பிடிக்கல சொல்லுங்க பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. உனக்கு வேணும் தானே வேணும் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சில விஷயம் மாற்றினா சில விஷயம் கிடைக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி அமைதியாக விட்டுறாங்க. இப்போ ஜேகே ஜிம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஜிம் தண்டாவது ரெஸ்ட்டும் போயிட்டு வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக படுத்து படுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. வா சொல்லி கூப்பிட்றாங்க. எதுக்கு சொல்கிறாங்க கிட்ட வாங்க ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு கிஸ் பண்ணாத சொல்கிறீங்க ஏன் சொல்கிறேன் எனக்கு டயர்டாக இருக்குது நாளைக்கு நல்லா தூங்க சொல்கிறேன். ஜேகே பார்க்குறாங்க. அங்கே பாரு எனக்கு உங்களை இப்படி இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. ஜேகே ஜிம்முக்குள்ள ஒன்றா இருக்காங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் ஹாட்டாலும் பரவாயில்ல இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஜிம்முக்கு புரிஞ்சுக்கிட்டு அப்படி இருந்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவ் சொல்லி பார்த்தா பார்க்குறாங்க. ஜேவ் வந்து படுத்துக்கோ சொல்கிறாங்க. வா கூப்பிட்றாங்க. ஜேவ் கிட்ட போகிறாங்க. நம்ம வந்துட்டு ஜேவ் ஹேண்டை மசாஜ் பண்ணி விடுறாங்க. என்ன பண்ணுறா சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீ நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக இருப்பா சரியா டைமுக்கு சாப்பிடணும் ஒர்க் பண்ணுறதுலாம் சொல்ல மாட்டேன் அதுக்காக ஒர்க் மட்டுமே பார்த்துட்டு இருந்தா ஹெல்த் ஆகுது அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அழகாக மசாஜ் பண்ணி விடுறாங்க. இது பார்க்க ஜேவ் பிடிச்சிருக்கு. ஜேவ் பற்றி பெருசாக வெளில ஸ்மைல் பண்ண மாட்டாங்க. இன்சைடில் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ அப்படி ஜிம் சைடு பார்க்குறாங்க. ஜிம் அப்படி பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்போ ஜேகே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நம்ம ஜேகே நினைக்கிறாங்க ஜிம் ஸ்ட்ராங்காகவே இல்லை வீக்காக இருக்கு அதில் கொஞ்சம் சீக்கிரமே இப்படின்னா ஒரு 2 hours தான் போயிருக்கு அதுக்குள்ளே டயர்டாக சொல்கிறான். ஒரு ஸ்ட்ராங் பர்சனல்ன்ற மாதிரி ஜேகேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஜிம் பார்த்தா குழந்தை தானே அவர் குழந்தை மாதிரி இருப்பார். அவர் அப்படியே அப்படியே படுத்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஜிம் அப்படியே படுத்துக்கிறாங்க. ஜேகே ஜிம்மில் ஹேக் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. இப்படி டேஸ் போயிட்டுருக்குடா ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே என்ன கேட்டாலும் ஜிம்மில் அமைதியாக பண்ணுறாங்க. எதுவுமே வந்துட்டு சொல்கிறதே கிடையாது. ஆனால் அவர் பிடிச்ச மாதிரி இருக்க முடியல சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஜேவ் பார்த்து ரொம்ப பிஸியாக இருக்காரு. அதனால ஜிம் ஜேவ் டெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் டே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பிரதர் இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் கேட்குறாங்க. பாருங்க காலமே டே சரியாக சொல்கிறாங்க. சரி ஓகே டே நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லி நல்லா இருக்கேன். ஹேங் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஹேங் நல்லா பார்த்துக்கோங்க சொல்லிட்டு கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன். ஜேகே நல்லா பார்த்துக்கலாம் கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க சொல்கிறாங்க. பாரு ஜிம்மி உன்னை யாராவது ஹாட் பண்ணுறதா உடனே என்கிட்ட சொல்லி சரியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ யார்கிட்ட சொல்லி யோசிக்கலாம் ஓகேவா ஜியோ அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல என்கிட்ட சொல்லி நான் பார்த்துக்கிறேன் சரியாக சொல்கிறாங்க. தேங்க்யூ பிரதர்லாம் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லி ஜியோ ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்கடா அவருக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட போல ஆசையாக இருக்குது. பார்த்து நம்ம ஜேகே உட்காந்துட்டு இருக்காங்க. ஜேகே உட்காந்துருக்காங்க. எப்படி சாப்பிட்றது ஜிம் பார்த்துருக்காங்க குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்கணும்னு சரி ஓகே கொஞ்சம் ஒர்க் இருக்கா ஸ்டடி ரூம் போகிறேன் சரியா சொல்கிறாங்க. ஸ்டடி ரூம் ஆகும்னு சொல்கிறாங்க. நீ வரியா புக்ஸ் எல்லாம் படிக்கிறா கேட்குறாங்க. நீ எடுக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க புக்ஸ் படிக்க சொல்கிறாங்க. ஜிம்மில் சரி போயிட்டு போகிறாங்க. போயிட்டு உட்காராங்க. ஜிம்மில் புக்ஸ் எடுக்கிறாங்க. பார்த்து தூக்கமாக ஒரு இருக்குது. ஜிம் பார்க்குறீங்க தப்பாக இருக்குது. நீங்கள் தப்பாக இருக்குது எனக்கு ஐஸ்கிரீம் கேக் சாப்பிடும் போது சொல்கிறேன். எனக்கு ஆமாம் எனக்கு ஐஸ்கிரீம் கேக் சாப்பிடும் போல இருக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். இப்போ வாங்கன்னு சொல்கிறேன். ஜேகேவும் சரி ஓகே சொல்லிட்டு ஒரு அஜிமெண்ட் எடுத்து சொல்கிறாரு கொடுக்குறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தா ரொம்ப ஸ்பீடாக சாப்பிட்றாரு. ஜேகே பார்க்குறேங்க எதுவும் ரொம்ப நாளுக்கு இதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் பார்க்காம சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்ற ஸ்பீடாக சாப்பிட்றது. ஜேகேக்கு ஒரு மறுநாள் ஸ்மைல் பண்ணுறாரு. இவங்க எப்படி சேஞ்ச் பண்ண போகிறது தெரியல. ஜேகே நினச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் ஸ்பீடாக கடற்கடை சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்லாம் அங்கங்கே ஐஸ்கிரீம் இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. கிட்ட வந்து டிஷ்யூ எடுத்து வெயிட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. க்யூட்டாக பார்த்துருக்காங்க. திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்காரு அழகா. நம்ம ஜேகே தான் இப்போ தான் சாப்பிடுவாங்க கேட்குறாங்க. ஏன் அப்படி ஜிம் கேட்குறாங்க. அங்கங்கே இருக்குது. ஜேகே தான் அழகாக ஃபேஸ்ட்டாக வெயிட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அவன் தூக்கான போய்ட்டு உங்க சரியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவன் தூக்கான போய்ட்டு உங்க சரியான தூக்கம் ஜிம்மில் பார்த்துக்கிறாங்க. இப்போ சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. புக்கை பார்த்துட்டு இப்போ ஜேகே விட்டுறாங்க. அவரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பக்கத்தில் அந்த லைட் லேம்ப் வந்துட்டு இப்படினாக்கா அந்த லேம்ப் எடுத்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சோ ஜிம் போயிட்டு அவர் அவருடைய லக்கேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. அது ரைட் எடுத்து வைக்கிறாங்க. இதை வச்சுக்கோங்க சொல்லிட்டாங்க. இதை சொல்லிட்டு டிம் லைட் ஓகேவா இது வந்து அஃபெக்ட் ஆகுது ஐஸ். ஏன்னா
சொல்கிறாங்க. ஜியா இப்படி தான் நைட் அடிக்கடி ஸ்டடி பண்ணுவாங்க, நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த லைட் அவங்க வச்சுக்கணும் ஓகேவா. அது வைக்கும்போது அவருக்கு வந்து ஐஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் வச்சுக்க அந்த லேம்ப் லைட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும், ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி ஓகே சொல்கிறாங்க. போயிடலாம் நம்ம ஜிம்மில் லைட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஜேகே பிடிச்சிருக்கு பரவாயில்ல, இப்படி மெச்சூரிட்டியாக பண்ணி அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிம்மி பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்தா வீடு பதில் அங்கே உட்கார அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு புக்ஸை பார்த்துருக்காங்க. புக்ஸ் அவர் ஃபேஸில் வச்சுட்டு அப்படி படுத்துறாரு. ஜேகே பார்க்குறாங்க. பார்த்து ஜிம் வந்துட்டு புக்ஸ் வந்து ஃபேஸ் வச்சிருக்காங்க. சரி ஓகே அவர் கண்டுக்கல. ஒரு நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அவருக்கு கொஞ்சம் அந்த ஸ்னோர் சவுண்ட் கேட்குது. இந்த ஸ்னோர் சவுண்ட் கேட்குறது கிட்ட வந்து பார்த்தா நம்ம ஜிம்மி க்யூட்டாக ஸ்னோரிங் அந்த அழகாக இருக்குது. அவர் படத்தில் வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஜேகே பார்க்குறவங்க பிடிச்சிருக்கு. அந்த புக்ஸ் எடுத்து வச்சுட்டு தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. நீ பார்க்க குழந்த மாதிரி இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லலாம், ஆனால் இப்படி இருக்க முடியாது இல்லை, எனக்கு அவன் ஒய்ஃப் ஆகிட்டு அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை. இப்போ ஃபியூச்சரில் குழந்தை பிறப்பாங்க, குழந்தைங்க பிறக்கும், நீ நிறைய டீச் பண்ண வேண்டியது இருக்கும். இவன் எனக்கே கூட சில விஷயம் டீச் பண்ணலாம், நிறைய விஷயம் இருக்குது, நீங்கள் மாற்றி ஆகணும் ஓகே, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா. அப்பா சொல்கிறாங்க தான் அப்புறம் சேஞ்ச் பண்ண நினைக்கல, உங்களுக்கு சில விஷயம் மாற்ற வேண்டியது இருக்குது ஓகே, நீ மாறி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ஜேகே நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்தா அழகாக தூங்கிட்டாரு. ஜேகே வந்துட்டு ஒர்க்லாம் முடிச்சு ஜிம் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு 3 வீக்ஸ் ஆஃப்டர் தண்டா நம்ம ஜேகேட அப்பா சொல்லிட்டாங்க, நீ இது மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்லிட்டாங்க இல்லை அவருக்கு வந்து அலைன்ஸ் வந்துருக்கு. அலைன்ஸ் ஆமாம் உன் மேரேஜில் நான் அலைன்ஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன் சொல்கிறாங்க. ஆமாம் அதெல்லாம் அலைன்ஸ் வந்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி வந்து ஒய்ஃபை காமிச்சிடலாம், சில பேருக்கு மட்டும் சொல்லிட்டாங்க. ரொம்ப க்ளோஸாக நம்ம இருக்காங்க பிஸ்னஸ் பார்ட்னர். ஆமாம் அவங்களோட ஒன்றையும் ஜிம்மே காமிச்சிடலாம், ஜிம்மு கூட்டிட்டு வரையா சொல்லிட்டாங்க. சார் ஓகே பாசிட்டிவ். ஜேகே வந்து அவங்க அப்பா என்ன சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு தோணும். அந்த வயசுல ஜேகே ஜிம்மு கூட்டிட்டு வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எங்கே போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஒரு பார்ட்டிக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்குதுங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்க இதான் நல்லா இருக்குது சரியா சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே எல்லாமே ரிவீல்டாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜெக்கியை கூட்டிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறேன் சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மி கூட்டிட்டு வராங்க. ஜெக்கி வந்துடுறாங்க. பார்த்தா ஒரு பார்ட்டி ஹால் தான். இப்போ ஜியோன் மிஸ்டர் ஜோன் இருக்காங்க. ஆக்சுவலாக ஜெக்கெட் அம்மா வந்து அந்த காலத்தில் போட்டுற ட்ரெஸ் மாதிரி தான் போட்டுருப்பாங்க, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இப்போ இப்போ இந்த காலத்தை மிக்ஸ் பண்ணி அந்த காலத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஃபுல்லாக கவர் ஆகும் இல்லையா, அப்படி ட்ரெஸ் தான் அவங்க போட்டிருக்காங்க. நெக் வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிட்டு அப்படி போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க பார்க்க ரொம்ப அழகாக எங்கே இருக்காங்க, ஆனால் அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. ஜெக்கெட் அப்பா அப்படி இருக்க சொல்கிறாரு. சொல்லி அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஜெக்கும் டான்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஜெக்கெட் நம்ம பார்க்குறாங்க. ஜிம்மி எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஆண்டி நல்லா இருக்கா சொல்கிறாங்க. அப்படி அவங்க நல்லா இருக்கா சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கெட் நம்ம பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல் நம்ம ஜெக்கி தான் பார்க்குறாங்கம்மா. எங்கேப்போ மற்ற கெஸ்ட் வந்துட்டாங்க நான் சொல்கிறேன். இப்போ போய் பார்க்குறாங்க எல்லாரும் கெஸ்ட்டாக வந்துருக்காங்க. இப்போ எல்லாம் ஜெக்கி கிட்ட வராங்க. ஜிம்மில் போய் தள்ளிட்டுருக்காரு. நம்ம ஜெக்கி கிட்ட நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர் வந்துட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க எப்படி இருக்காது நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. பாதி என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பொண்ணை கூட்டு வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. நிறைய பொண்ணுங்க ரொம்ப அழகாக மாடல் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பிஸ்னஸ் பார்ட்னர் பொண்ணுங்க தான். என் பொண்ணை மேட்ச் பண்ணிட்டோம் லைஃப் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கில் பார்க்குறாங்க. பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் எதுக்காக வந்து பார்ட்டி கூப்பிட்டேன் சொல்லிட்டு எதுக்காக பார்ட்டி சொல்கிறாங்க. எனக்கு சனியில் இருக்காங்கன்னா இன்னும் இன்ட்ரோ பண்ண தான் சொல்கிறாங்க. சனியில் அவங்க என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் ஆக்சுவலாக ஜெக்கிக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்லிட்டு எப்படி மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு பார்க்கு அவன் இறந்துட்டான், ஆனாலும் நாங்கள் சின்ன வயசில் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம், என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சோம், அந்த ரீசனுக்காக நான் மேரேஜ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களாம் பார்க்குறாங்க. அவங்க பார்க்க பாசிட்டிவாக இருக்குது. ஜிம்மி பார்க்குறப்ப எனக்கு ஜிம்மி கூட்டு அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறா ஜிம்மி கேட்குறாங்க. ஏன்னா இவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. ஒவ்வொரு பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணுங்க பிஸ்னஸாக இருக்காங்க, இல்லை வேறு ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு இருக்குது. ஜிம் பார்த்தா எதுவுமே கிடையாது, அந்த ரீசனால் தான். இப்போ எல்லா பொண்ணுமே கேட்குறாங்க. ஜெக்கே இவங்க தான் ஒய்ஃபாக சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. ஆமாம் இவங்க ஒய்ஃபு சொல்கிறாங்க. என் ஜெக்கே உண்மையாகவே நீங்கள் இவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் இதை போய் சொல்லிட்டு என்ன இருக்குது கேட்குறாங்க. சரி ஓகே நீங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. அவங்க படித்து முடிச்சுட்டு இப்போ தான் படித்து முடிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் தான் இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு வேறு எந்த ப்ரொஃபஷனலும் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கே சொல்கிறாங்க. மாறிக்கிறீங்க எப்படி ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, உள்ள அங்கே உங்கள் ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு பொறாமையாக இருக்குது. ஜெக்கே பார்க்குறாங்க. ஒன் செகண்ட் சொல்லிட்டு தள்ளி வராங்க. எனக்கு ஒரு ஃபோன் இருக்குது சொல்லிட்டு ஃபோன் பிக் பண்ணிருக்காங்க. இப்போ எல்லா பொண்ணுங்க கிட்ட போகிறாங்க. இவங்க போய் எப்படி ஜெக்கே பார்க்க நிற்க முடியும் சொல்லிட்டு இவங்க எல்லாமே ஜெக்கி கூட படித்தவங்க தான். ஜெக்கே ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அந்த டைம்லேயே ஜெக்கி ரொம்ப கிரேஸாக இருந்திருப்பாங்க. இதெல்லாம் அவங்க பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணுங்க தானே சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக மெயின்டைன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜெக்கே யாரும் அந்த மாதிரி பார்க்க மாட்டேன், ரொம்ப கோல்டாக இருந்திருப்பாரு. ஆனால் பிஸ்னஸ் சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேச எல்லார்கிட்டையும். இப்போ அந்த பொண்ணுங்கெல்லாம் ரன் பண்ணுறாங்க. ஜிம்னா எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. நீ தான் ஜெக்கியோட ஒய்ஃப் ஆஃப் கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. மிஸ்டர் சான் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அந்த பொண்ணுங்களை பார்க்குறாங்க. உனக்கு அது நேம் சொல்லிட்டு தகுதி இருக்கா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. உனக்கு அது நேம் சொல்லிட்டு தகுதி இருக்கா கேட்குறாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இருக்கு 1 செகண்ட் சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட பேக்ரவுண்ட் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பாரு உனக்கு ஜெக்கே மேட்ச் பண்ணிக்கிட்டு தகுதி இருக்குது கேட்குறாங்க. ஏன் எனக்கு இன்னும் தகுதி இல்லை ஜிம் கேட்குறாங்க. பாரு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு பார்க்க கூட பையன் அவ்வளோ மற்றபடி உனக்கு எதுவுமே இல்லை. இவன் உனக்கு ஒரு பிஸ்னஸ் தெரியாது, உனக்கு ஒரு ஃபேமிலி பார்த்துன்னு தெரியாது, உனக்கு ப்ரொஃபஷனல் இல்லை, எதுவுமே இல்லை, நீ எப்படி ஜெக்கோட ஒய்ஃபா ஆனால் அப்படி கேட்குறாங்க.
அது சொல்கிறாங்க, அங்கே பாரு உனக்கு எந்த ஒரு குவாலிட்டியுமே இல்லை, ஒரு குவாலிஃபிகேஷன் மேலே தெரியுமா, நீ உன் அண்ணன் இருக்காரு, அவர் மேரேஜ் பண்ணதை கூட ஜேகே வந்துட்டு ஈக்குவல் வந்துருப்பாரு, அவர் பார்க்கறதுக்கு அப்படி இருக்காரு, ஒரு சிஇஓ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அச்சீவ் பண்ணியிருக்காரு, நீ வந்துட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி இருக்க தான் லாய்க்கு அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் பார்த்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்க பாருங்க சொல்கிறாங்க, நீ தான் ஜேகே பக்கத்தில் நிற்க தகுதியில் ஒரு பாசம் சரி, எனக்கு ஜேகே கிடைச்சவனுக்கு பரவாயில்ல, நான் ஒன்றை மாதிரி பாசம்னா ஜேகே பக்கத்தில் இருக்கவே கூடாது சரியா, நீ உனக்கு பார்க்குறது எப்படி தெரியுமா சொல்கிறாங்க. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லிட்டு ஜிம்மில் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க, பாருங்க என்னை புள்ளி பண்ணாதீங்க ஓகேவா, ஜேகேக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஜேகே பிடிக்குன்னு சொல்கிறாங்க. ஜேகே அப்படின்னு சொன்னார் ஆஃப் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, சொல்லியிருப்பாரு சரியா மேபி அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிம்மு பார்த்து தப்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கு எதாவது பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தப்பாக சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவேன்னு சொல்லுவோம். ஜிம்மில் அழுகு வைப்பேன், இப்படி பேசுறீங்க தப்பாக பேசுறீங்க பிடிக்காது, பேட் வேர்ட்ஸ் பேசக்கூட தப்பு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே இவங்களாம் பார்க்குறாங்க, எப்படி பேசுகிறான் பாரு, இவங்க எப்படி ஜேகே கூட அப்படி சொல்கிறாங்க. அதானே எனக்கு புரியுது, அங்கிள் தான் ஏதோ மேட்ச் பண்ணி வச்சுட்டாங்க ஃபோர்ஸ் பண்ணி அப்படி சொல்கிறாங்க. ஜேகே டேஸ்ட்டே அவங்க கிடையாது அப்படி சொல்லிட்டு எல்லாம் பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து ஜேகே ஜிம்மில் டாக்டர் பாட்டம் பார்க்குறேன், சும்மா சொல்லக்கூடாது சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காதில் ஒரு மாதிரி ஏதாவது ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க, இயர்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்படி பேசாதீங்க, ஒரு பொண்ணு அந்த எப்படி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு அவங்க மைண்ட் இருக்கு, அந்த கிளாஸ் எடுத்து ஜிம்மு மேலே ஊற்றி விட்டா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் நம்ம பார்க்குறேன் என்னாச்சு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜெக்கை நம்ம திரும்பி பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு ஜிம்மில் கூப்பிட்றாங்க. இப்போ உங்களை ரவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறா, அச்சு ஆண்டியை சொல்கிறாங்க, என்னாச்சுமா என்ன அப்படி கிட்டே வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, ஆண்டி இவங்க புள்ளி பண்ணுறாங்க சொல்லி ஜிம்மி மேலே அழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் சுற்றி திரும்பி பார்க்குறாங்க. அந்த பிஸ்னஸ் பார்க்குற எல்லாமே ஜிம்மி பார்த்தா ஜெக்கை நம்ம போய் ஹக் பண்ணிட்டு அழகு இவங்களாம் பார்க்குறாங்க. ஏன் ஜியோன்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி ஒரு பையனை மேரேஜ் பண்ணி வச்சு ஜெக்கை அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, பாரு இவங்க பொண்ணுங்க, அவன் ஒரு பையன், ஆனால் இப்போ பாரு எப்படி அழுதுட்டு இருக்கான், இவங்க ஜஸ்ட் என்ன பேசினா குட்டிஸ் பண்ண கூட எனக்கு போல்டாக ஹேண்டில் பண்ண தெரியாதா, ஜேகே கூட ஒய்ஃபை எப்படி முடிவு பண்ணா இவன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உன் ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாவே இருக்கட்டும், அதுக்காக இப்போ ஒரு பையன் ஜேகேக்கு ஃபினான்ஸை முடிவு பண்ணுவீங்க. ஜேகே வந்து பிஸ்னஸ் ஃபீல்டில் ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு நம்பர் 1 ப்ரொஃபஷனில் இருக்கான். அவனுக்கு இப்போ ஒரு ஒய்ஃபா ஈவன் ஃபியூச்சரில் ஜிம்மில் ஜேகே ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுனா யார் பண்ணுவான், அவன் பார்ட்னர் தானே பண்ணணும். இப்படி ஒரு பையன் அப்படி மேரேஜ் பண்ணி வச்சேன், நீ ஜியோ மேரேஜ் பண்ணி கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. இல்லை ஜியோ இப்போ டேக் மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க கரெக்டாக இருக்கும், அவங்க பேர் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சோம். இவனுக்கு சொல்கிறாங்க, இவனுக்கு வேற ஒரு பர்சன் மேட்ச் பண்ணி வச்சுட்டாண்டா, எதுக்கு அவங்க பேர் ஜேகே மேட்ச் பண்ணி வச்சு அப்போ சொல்லிட்டு எல்லாமே திட்டுறாங்க. இந்த பொண்ணுங்களாம் பார்க்குறாங்க, ஆண்டி சொல்லுங்க தப்பாக இருக்காங்க, ஈவன் ஜேகே கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஆக மாட்டேன் சொல்கிறாங்க. எதுக்காகமா பர்ஃபெக்ட் எங்கம்மா வந்துச்சு எப்படி கேட்குறாங்க. பாருங்க ஆண்டி இவனா கண்டிப்பாக போல்டாக எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியல, ஜஸ்ட் அவன் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு அப்படி இருக்க ஒரு பர்சனாக இருக்கான், ரொம்ப லேசி பாய். நான் வந்து கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்துட்டு ஜேகே வந்துட்டு தப்பான ஒரு பர்சன் சூஸ் பண்ணிட்டீங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேகே கூட வெளில போய் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஆண்டி நம்ம பையனுக்கு பர்ஃபெக்ட் ஆகி அப்படி கேட்குறாங்க. இல்லை அப்படிதான் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கோட பார்க்க ரொம்ப கோவம் ஜிம்மி பார்க்கறதுக்கு ஜிம் மேலே ஒயின்லாம் ஊற்றிட்டு இருக்காங்க. அதை பற்றி கேர் பண்ணிக்கவே இல்லை, அதுக்கிட்ட குழந்தை மாதிரி அழகு இந்த மாதிரி பேசுறது பிடிக்க மாட்டேங்குது, போல்டாக ஹேண்டில் பண்ணல. இந்த பொண்ணுங்களாம் எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கோட பார்க்குறாங்க. பாருமா என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் எதுவும் பண்ணல ஆண்டி, நாங்கள் ஜஸ்ட் கேட்டோம் உனக்கு எதுவும் ப்ரொஃபஷனல் இருக்கா குவாலிஃபிகேஷன் இருக்காங்க கேட்டோம், மற்றபடி எதுவும் கேட்கலாங்க, தப்பா எதுவும் கேட்கல ஆண்டி, ஏன்னா நாங்கள் ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, எங்களுக்கு தெரியாதா ஜேகே எது பிடிக்கும் பிடிக்காது சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகேட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாருமா அவனுக்கு பிடிச்ச மேரேஜ் பண்ணி காசு சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருங்க, கண்டிப்பாக ஜேகே இந்த மாதிரி பர்சனாக பிடிக்காது. ஜேகே எங்க கூட படிச்சவங்க, அந்த ஜேகே பண்ணி எவ்வளோ பேருக்கு பேச சுற்றினாங்க எனக்கு தெரியாதா, ஜேகே யார் திரும்பி கூட பார்த்துட்டு தெரியுமா, இந்த பர்சன் கண்டிப்பாக ஜேகே பக்கத்தில் இருக்கு டிசோன பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம்மின் ரொம்ப அழுதாங்க. ஆண்டி சொல்லுங்க பாருப்ப ஒன்றும் அப்படி சின்ன அழுதாங்க. இப்போ நம்ம ஜேகேட அக்கௌண்ட் பார்க்குறாங்க, என்னாச்சு ஜேகேட வராங்க வந்து பார்க்குறாங்க, என்னாச்சு எப்படி கிட்டே வராங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்மின் தான் ஜங்கோ ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறேன், என்னாச்சு மாப்பி கேட்குறாங்க. இல்லைடா அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேட அம்மான்னு சொல்கிறாங்க நடந்தலாம். இப்போ ஜேகே பார்க்குறங்க பாரு அவங்க பேசுகிறாங்க, போல்டாக பேசுகிறாரு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவங்க பண்ணுறது தப்பு, அவங்க வந்து பேடாக பேசணும்னு சொல்கிறாங்க. பேடாக பேசணும் அவங்க பேசுகிறாரு அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜேகேட பார்க்க ஜேகே சொல்கிறாங்க அமையாருங்க சொல்கிறேன். இப்போ ஜேகேட அப்பா பார்க்குறாங்க, இந்த பார்ட்டி கொஞ்சம் ஓவர் ஆகுது, இப்போ தனியாக கூப்பிட்டு நம்ம ஜேகேட அப்பா ஜேகே பயங்கர திட்டுறாங்க. நான் அவங்க கொஞ்சம் ட்ரைன் பண்ண சொல்கிறேன், என்னாச்சு கேட்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க பாரு ப்ராப்பர் ட்ரைன் பண்ண சரியா சொல்கிறாங்க, ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லு சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிற யோகா ஒர்க் அவுட்டில் பண்ண சொல்லி அவங்களுக்கு எப்படி பப்ளிக்காக பேசணும், எப்படி ஒரு பர்சன் ஹேண்டில் பண்ணணும், ப்ரொஃபஷனலாக எதுவும் இல்லை கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்க வச்சு கொஞ்சம் ஒரு ஒய்ஃபாக நடந்துக்கிறதுக்காக மெச்சூரிட்டியாக இருக்க சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ஏதோ ஜேக்கு உங்கள் அம்மா வந்து ஹஸ்பண்ட் அழுதுட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க. ஒரு பொண்ணுங்க மாதிரி நடந்துட்டு இருக்கான் அப்படி சொல்லும்போது ஜேக்கு ரொம்ப போகிறப்பா என்ன பேசுன்னு சொல்கிறாங்க. பாரு நான் சொல்ல காட்டுதேன், நீ சொல்லி இதே உங்களோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் யாராவது நடந்துருக்காங்க அப்படி கேட்குறாங்க. ஜேக்கு நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ஒய்ஃபாக போல்டாக மூவ் பண்ணுவாங்க. அதை நினச்சி பார்க்குறது ஜேக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. நீ அப்படி தானே இருக்கணும் நான் நினைப்பேன், உங்களோட ஒய்ஃப் அப்படி தானே இருக்கும் உண்மை சொல்லி உனக்கு அப்படி இருக்குன்னு தோணல அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேக்கு ஒரு மாதிரி எனக்கு ஜேக்கு ஒரு ஒய்ஃப் போல்டாக இருக்கணும், கொஞ்சம் பேச தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோஷியலாக வெளில வந்து பேசணும், ஹேண்டில் பண்ணணும், சுச்சுவேஷன் என்ன வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேங்க தோணுது. சரி ஓகேப்பா நான் பார்த்துக்கேன் சொல்லி ஜேகே தான் ஜிம்மில் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம்மில் அழுதுட்டே இருக்காங்க. ஏன்னு எனக்காக பேச சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு அந்த பொண்ணு மட்டும் பேசுனா கூட பேசுறதா கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் அவங்க பேட் கேர்ள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க பாரு
மற்றவங்க ப்ளேம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தப்புன்னு பாரு சரியா சொல்கிறாங்க. நான் எனக்கு தப்பான்னு பல்ல ஜிம்னு சொல்கிறேன். ஜெகே பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி இருக்கிற நிறுத்த சரியா சொல்கிறாங்க. எஸ் நீ இப்படி இருக்கிற நிறுத்த சரியா சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. நீ இப்படி கூட அதுக்கு எனக்கு கொஞ்சம் போல்டாக இருக்க ட்ரை பண்ண அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நான் உங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ண பண்ணுறாங்க. ஸ்டேட் கூட்டிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்து ஜிம் போயிட்டு குளிக்கிறாங்க. குடிச்சிட்டு வந்து பார்க்குறாங்க. அப்போ ஜிம் தூட்டு அழகாக இருக்கிற பார்க்கறதுக்கு ஜிம் ஜெயிக்கிட்டு போகிறாங்க. ஜங்கோ சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணுறதா சாரி வைக்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அந்த ஹஸ்பண்ட் அவங்களோட ஒய்ஃப் உங்களை யாரும் கூட தர மாட்டேன். எங்கிட்ட கோவப்படுறதுக்கிட்ட இந்த ஜிம்மில் ஜெகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெகேக்கு ஒரு மாதிரி ஜெகே கோவப்படும் உள்ள இருந்தாலும் அவர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகும்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஜெகே வந்து பிஸ்னஸ் ஃபீல்டில் இருந்ததுனால அவருக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் வந்து இருக்குது. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. நான் உங்க கூட வைக்கணுமா சொல்கிறாங்க. அப்போ நீ சில விஷயம் மாற்றி ஆகும். எனக்காக சில விஷயம் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. நான் உனக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிட மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. நீ இதே நாட்களே நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கலாம் ஜிமின். ஆனால் அப்பா சொன்ன ஞாபகம் கேட்குறாங்க. என்ன சொல்கிறேன் 3 மந்த் அப்பா டைம் கொடுக்குறாங்க. ஓகேவா எனக்கு மாறி ஆகும். இல்லைனாக்கா எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை அவங்க கூட இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப இன்னும் அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு நீங்கள் என் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஜெகே அந்த டெய்லி ஜிமின் நைட்டு ஓகே இது தட்டி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயம்லாம் ஜிமின் பிடிச்சிருக்கு. அந்த அன்பு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஜெயவை பார்த்துக்கும் டைம் இருக்காது ஜிம் கூட இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு. அவரும் பிஸ்னஸ் பார்ப்பாரு. ஜிம் நல்லா பார்த்துப்பாரு. அவர் இருந்தாலும் ரொம்ப அந்த கம்ஃபர்ட் இதெல்லாம் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால ஜிமினுக்கு ஜெகே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. கேர் பண்ணுறாங்க. அந்த கேர் அவருக்கு வேணும்னு தோணுது. அதனால சரி ஓகே நம்ம சில விஷயம் கற்றுக்கலாம்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டா ஜிம் தூங்கிட்டு பாசம் ஜிம்மில் எழுப்புறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யார் ஜிம் கேட்குறாங்க. சார் எந்திரிங்க சார் ஜிம் இருக்காங்க. பார்த்து ஒரு மைண்ட் இருக்காங்க. சார் உங்க ட்ரைனிங் பண்ணுறதுக்கு சில பேர் வந்துருக்காங்க. வாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு யோகா மாஸ்டர் இருக்காங்க. யோகா மாஸ்டர் ஆமாம் யோகா மாஸ்டர் இருக்காங்க. அப்புறம் டிசிப்ளின் சொல்லி கொடுக்க சில பேர் வந்துருக்காங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அப்புறம் வந்துட்டு நிறைய ஜிம் வந்துட்டு மேலே எக்ஸ்ட்ரா படிக்க வைக்கலாம். கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும் நாலேஜ் வரணுன்றதுக்காக சோஷியலாக எப்படி பேசணும் பழகணும் அப்புறம் எப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃபாக இருக்கணும் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தவங்க டீச் பண்ணுற மாதிரி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஜிம் அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. இதெல்லாம் என்ன கேட்குறாங்க. உங்களுக்கு இனிமேல் இவங்க தான் கிளாஸ் எடுக்க போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெகே சார் சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. என்னன்னா சொல்கிறாங்க. ஆமாம் சார் ஜிம் பார்க்குங்க சரி சார் ஜிம்மும் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்க ஸ்டைல் நேச்சுரலாக தானே வரணும். ஜிம்முக்கு அதெல்லாம் வரவே இல்லை. ஜிம்முக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஜிம்முக்கு பணம் தர மாதிரி இருக்காரு. பிச்சு போகிறாங்க பாருங்க என்ன பண்ணுறது சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க பாருங்க ஒரு ரூம் எப்படி டெக்ரேட் பண்ணணும் ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு ஜெகே அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இவன் ஜெகேக்கு எப்படி டை வேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி தராங்க. நான் டை வேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஒய்ஃப் நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு சுத்தமாக செட் ஆகலை. சரி வேறு வழி இல்லாமல் சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட்டா யோகா டீச்சர் தான் ஜிம்மில் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு டயர்டாக தூக்கம் ஜிம் படுத்துறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சார் எனக்கு அவங்களுக்கு கோவம் அவங்க டேரெக்டாக போய் ஜெகேட் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. சரிங்க பாருங்கள் உங்கள் ஒய்ஃப் வந்து எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகே நான் போய் கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் கூப்பிட்டு இருக்காங்க வீட்டுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வந்தேன். ஆனால் உங்கள் ஒய்ஃப் வந்து பண்ணுறாங்க ரொம்ப லேஸாக இருக்காங்க. இவங்களால யாராலும் சேஞ்ச் பண்ண முடியாது சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜெகேக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு ஜெகே வந்து ஆஃபீஸில் ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பார். வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. ஜிம்மி அப்படி கத்துறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்முக்கு சொல்கிறாங்க. என்ன பண்ண கேட்குறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ண கேட்குறாங்க. இன்னும் நான் ஒன்று பண்ண சொல்கிறாங்க. எனக்காக ஒன்று பார்த்து அரேஞ்ச் பண்ணி பர்ஃபெக்ட் ஒய்ஃபும் மான் சொல்லிட்டு கிளம்பி பண்ணி விட்டுருக்கு. எல்லாமே பண்ணியிருக்கேனா நீ என்ன அக்கா அதை கற்றுக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்கா கேட்குறாங்க. ஜங்கு ரொம்ப லேசாக ஜிம் ஜங்கு பக்கத்தில் போகிறாங்க. ஜெகே கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க பாரு எனக்கு என் கூட இருக்கணும் அக்கா நான் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒய்ஃபாக இருக்கணும் நான் கற்றுக்கிட்டு ஆகணும் சரியா சும்மா அவன் கிடைச்சிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே சொல்கிறாங்க. உனக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சினாலும் உனக்கு அது வேலை பெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடுங்களேன். நான் அவங்களெல்லாம் பார்த்துப்பேன். எனக்கு இதெல்லாம் சுத்தமாக செட் ஆகலை. இதெல்லாம் எனக்கு வரல ஜெகே. எனக்கு நார்மலாக இருக்கிறத பிடிச்சிருக்கல எப்போ இருக்க மாதிரி நீங்கள் இருக்க விடுங்களேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாமே ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. அப்போ நான் மட்டும் வேணுமான பேர் சொல்கிறாங்க. நீங்கள் என் ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாங்க. நான் வேணாக்க என்ன பண்ணி தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் வரவே இல்லை. எனக்கு நேச்சுரலாக இதெல்லாம் வரல ஜெகே. எனக்கு முடியல ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் அப்படியே இருக்கேன் எப்படி தப்பா ஆனால் நல்லா தானே இருக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறேன். இப்படி தான் உன்னை யாருக்கு பிடிக்கும் கேட்குறாங்க. என்னை யாருக்கு பிடிக்கணும் உங்களுக்கு பிடிச்ச மட்டும் பார்த்தா சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்ச மட்டும் பார்த்தா சரி அப்பா அம்மா பிடிக்கும் என் அப்பாவுக்கு பிடிக்கணும் சரியா சொல்கிறாங்க. ஒரு சனி இல்லாமல் மற்ற மட்டும் ஒரு என்ஜாய் பண்ணணும் சரியா. எனக்கு நான் ஒரு ஒய்ஃபை மற்ற மட்டும் நான் என்ஜாய் பண்ணி வைக்கணும். கம்பெனியில் பிஸ்னஸ் வேலையில் எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணி வைக்கணும். அதுக்கு பர்ஃபெக்டாக இப்படி தான் உங்களை எப்படி கொஞ்சம் என்ஜாய் காமிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. ஏன் எனக்கு பார்த்து ஒரு மாதிரி இருக்குமா கேட்குறாங்க. ஆமாம் அப்படி அப்படி இருக்கும் செக்கி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. பாரு உனக்கு எல்லாம் நல்லா சாப்பிட்டு வைக்க நல்லா தூங்க தெரியாது தானே உனக்கு என்ன தெரியுது கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் பெயினாக இருக்குது அப்படி சொல்லாதீங்க எனக்கு எதுவுமே தெரியாது சொல்கிறாங்க. தெரியலாம் கற்றுக்க வேண்டியதுன்னு அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறோம் சொல்கிறாங்க. பாரு ஜிம் இப்படி இருந்துச்சுங்க கண்டிப்பாக உங்க நடக்க மாட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். ஜிம் தான் ஜெக்கெட் கிட்ட போகிறாங்க. ஜெக்கெட் தள்ளி போயிடுறாங்க. எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்க சரியா தர்ஷன் மாற்றிக்க சொல்கிறாங்க. எனக்கு இதில் வரல ஜங்க் சொல்கிறாங்க. இது வரலாக்கா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு நான் பர்ஃபெக்டாக நினைக்கிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் என் கூட இருந்தாக்கா நான் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் நம்ம கற்றுக்கிட்டு ஆகணும் சரியா மற்றவங்க மாதிரி இருக்கணும் சொல்கிறாங்க. மற்றவங்க மாதிரி நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அங்கே பாரு ஜெக்கெட் ஒரு எக்ஸாம்பிள் பாரு ஒரு பர்சனை காமிக்கிறாங்க. இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தாக்க அவங்க ரொம்ப டோட்டலாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே வர மாதிரி இருக்குது.
ஜிமின் பார்க்குறாங்க. பாருங்க ஜெக்கே, நல்லா அப்படிலாம் இருக்க முடியாது ஜெக்கே சொல்கிறாங்க. நான் இப்படி இருக்கும்போதே உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிடிச்சி தானே இருந்துச்சு, நல்லா தானே பேசுனீங்க, இப்போ உங்களுக்கு பிடிக்கலையா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்காது ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சரி அப்போது நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்றப்போ நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி என் கூட இருக்க வைக்க மாட்டேன், சரியா? தப்பு தான். ஏங்க எனக்கு உங்களை மேட்ச் பண்ணி வச்சாங்க, ஏங்க என்கிட்ட சொன்னாங்க உனக்கு பிடிக்கல, அதனால ஜங்க் கூட இருக்கணும்னாக்க நீ வந்துட்டு பெட்ரூமா என்கிட்ட சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கிறதால சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன், உங்கள் ஒய்ஃபாக இருக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு நான் பர்ஃபெக்டாக இல்லைன்னு நினைக்கிறீங்க. அந்த பர்ஃபெக்ட்னஸ் எங்கே எனக்கு இதற்கு சொல்கிறேன்னு புரியல. நான் இதுக்கப்புறம் கூட இருக்க மாட்டேன், ஓகேவா? எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் உங்களுக்கு எனக்கு எங்கள் நேச்சர் உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் மாற்ற சொல்கிறீங்கல்ல, எங்கள் நேச்சரை மாற்றிக்கிட்டு உங்க கூட இருக்குனாக்க நான் ஃபேக்காக இருக்க வேண்டியதாக இருக்கும், சரியா? என்னையும் மாற்றிட்டு நான் ஃபேக்காக இருக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம நேச்சுரலாக இப்படி தான் இருக்குன்றப்போ அது அவங்க யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ நம்மளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க கூட தான் நம்மளால் வாழ முடியும். நம்மளை மாற்றிக்கிட்டு நீ இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், இப்படி பண்ணால் தான் பிடிக்கும், நீ அப்படி தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களுடைய டிஃபரன்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட வைக்கிறப்போ கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து ஹாப்பியாக வாழ முடியாது, சரி? ஏன் நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல கப்பலாக இருக்க மாட்டோம். எனக்கு புரியுது, ஓகேவா? எனக்கு உங்களுக்கு பிடிக்கும், பட் உங்க கூட என்னால் சேர்ந்து இருக்க முடியல, எனக்கு புரியுது. எனக்கு பர்ஃபெக்டாக நினச்சிட்டீங்க, இதுக்காக ஒன்றா இருக்க சார். ஜிம் போயிடாங்க. ஜிம் பாங்க ஜெக்கி பார்த்து ஜிமின் அப்படி கத்துறாங்க. வேண்டாம் அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ஜிம் போயிட்டு ரூமில் போகிறாங்க. இப்போ ஜெக்கி ரூம் லாக் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிமின் இங்கே பாரு, நீ இங்கே போட சரியா சொல்கிறாங்க. ஜிம் டக்கேஸில் பேக் பண்ணுறாங்க. பாருங்க டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறேன். டோர் ஓப்பன் பண்ண சரியா சொல்கிறேன். இங்கே தான் இருக்கும். டிவோர்ஸில் யாருக்கும் டிவோர்ஸ் தரலாம் சொன்னால் கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நான் சொல்கிற மாதிரி மாறி தாங்க, ஓகேவா? அதுக்காக டிவோர்ஸ் தர முடியாது, ஏன்னா மேரேஜ் டிசிஷன் சாதாரண போயிட்டு அப்படி கேட்குறாங்க. இந்த பாருங்க சொல்கிறாங்க. உனக்கு மேரேஜ் டிசிஷன் சாதாரண போயிட்டுல சொல்கிறாங்க. ப்ளீஸ் பாருங்க சொல்கிறாங்க. எனக்கு நேரம் டிவோர்ஸ் தர முடியாது அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற முடியாது சொல்கிறேன். நீ மாற்றாங்கனாலும் மாற முடியாது சொல்கிறேன். நீ மாறினா நான் மாற்ற வைக்கிறேன். ஜெக்கி சொல்லிட்டு ரூம் லாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஜெக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஜெக்கி கொஞ்சம் இப்படிலாம் அது இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் வைக்கும்போது ஜிம்னால் முடியல. ஜிம் டக்குன்னு ஜேவுக்கு கால் பண்ணிடுறாங்க. இப்போ ஜேவை பிக் பண்ணுறாங்க. சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஹோபியாங்க சொல்கிறாங்க. சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஜெக்கி வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு ஜெக்கி வேணாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேவை போன டைம் டே ஆக்சுவலாக ஒரு பெண்டேட்டில் இருந்திருப்பாங்க. 2 பேரும் டேட் போயிருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் டேட் போயிட்டு ஒரு டே தான் கூட்டு போயிட்டு ஜோக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அழகாக கேட்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜோ பார்க்குற என்ன ஜிம் சொல்கிறதுக்கு, ஆமாம் எனக்கு அவர் வேணாம், அவருக்கு நான் பர்ஃபெக்டாக சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜோவோட ஃபேஸ் மாறும், டேக் ஒரு மாதிரி என்ன ஜோ அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இந்த ரூமில் போட்டு லாக் பண்ணுறது ப்ளீஸ் வரீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ ஜோ பார்க்குறாங்க. உடனே வர சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு வாசல் கூப்பிட்றாங்க. 2 பேர் காரில் போயிட்டுருக்காங்க. ஜோ ஒரு மாதிரி இருக்காங்க. டேஸ் வந்துட்டு இருக்கு. டே பார்க்குறீங்கன்னா ஜோப் சொல்கிறாங்க. ஜோக்கு எப்படி இந்த மாதிரி பர்சன் சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு சரி மேரேஜ் பண்ணோம் சொல்லிட்டு, ஆமாம் இப்பயும் சார் அப்படி பேசுகிறான்னு சொல்கிறாங்க. தெரியலையே சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்து அவங்க எந்த அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க. போயிடலாம் நம்ம ஜெக்கோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 பேர் உள்ள வராங்க. இப்போ நம்ம ஜெக்கை பார்க்க நீங்கள் எப்படி எங்கே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவை பார்க்குறாங்க. என் தம்பி எங்கே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கை பார்க்குறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ரூம்லேருந்து அந்த ரூமில் வந்து சவுண்ட் ப்ரூஃப் இல்லை. இப்போ நம்ம எனக்கு ஒரு லாக் பண்ண ரூம் வந்து கேஷுவல் ரூம் தான். அந்த ரூமில் வந்து ஜிம் வெளியே போயிட்டாங்க. ஹோபியாக அங்கே தான் இருக்கேன், நான் தூங்கில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஜிம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஜேகே பார்க்க டேரெக்டாக அவர் போய் ரூமில் ஓப்பன் பண்ண ஆரம்பிட்டாங்க. இந்த பக்கம் டே பார்க்குற ஜேகே என்னடா பண்ணிருக்கா சொல்லிட்டு இப்போ ஜேகே பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு ஏன்னா அப்படி பண்ணுறா சொல்கிறாங்க. உனக்கு என்ன டே உனக்கு ஜேவோ பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. பாரு ஜேவோ பர்ஃபெக்டாக இருந்தால் கூட எனக்கு ஜேவோ பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. எனக்கு அந்த பக்கம் டே நிறைய சேட்லாம் பண்ணுவார், ஆனால் ஜேவோ பார்த்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவருக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு ஜிம் எப்படி இருக்காரோ அப்படி தான் ஜேகேவும் இருக்காரு, ஆனால் பிரச்சனை கிடையாது. தம்பி எப்படி இருக்காரோ அது மாதிரி இவருக்கான பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறேங்க. பாரு நான் என்ன பண்ணாலும் பொறுத்து பண்ணல, நான் என்ன பண்ண சரி பண்ணுவேன்ல, அப்போ ஏன் ஜிம்மில் அவங்க அக்செப்ட் பண்ணிங்களா சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மில் ஒய்ஃப் சொல்கிறாங்க. பாரு உன் தம்பி நான் எல்லாம் பண்ணுறப்போ எனக்கு எதுவும் கோபம் வர மாட்டேங்காக்கா ஜிம் உனக்கு அப்படி தானே, ஜிம்மில் ஒய்ஃபாக இருக்கும்போது உனக்கு அதை நீ ரசிக்க மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு அவன் ஜிம் பண்ணுற உனக்கு க்யூட்டாக இருக்கும், நீயும் உனக்கு அதை ரசிக்க தெரியல சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. அப்பா ஆயிரம் சொல்லிட்டு போடுவோம், அப்பா யார் சொல்கிறதுக்கு, அப்பா கூட ஜிம் நடந்துட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்போ நீ அப்பாவுக்காக மேரேஜ் பண்ணிட்டு உனக்காக மேரேஜ் பண்ணிட்டு அப்படி கேட்குறாங்க. ஜெகி ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. பாரு நீ அப்பாவுக்காக மேரேஜ் பண்ணிட்டு உனக்காக மேரேஜ் பண்ணிட்டு எனக்காக தான் சொல்கிறாங்க. அப்படியே இப்படி இருக்கா கேட்குறாங்க. ஜெகி ஒரு மாதிரி இருக்கே சொல்கிறாங்க. பாரு ஜெகி நான் சொல்கிறேன் கேள்வி ஓகேவா, நீ வந்துட்டு உனக்காக மேரேஜ் பண்ணியிருக்க, நீ லைஃப் வந்து நீ ஜிம் தான் வாழ போகிறீங்க. அப்பா சொல்கிறது அம்மா சொல்கிறாங்க வந்து அதுவும் அவன் ஃபோர்ஸ் பண்ணி மாற்றி வச்சிருக்கோம் சரி எதுக்காக அவ்வளோ பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஜிம் ஜெயக்கப் டைட்டாக ஹக் அழுதாங்க. இப்போ நம்ம ஜிம் ரொம்ப தேவை அழுது பார்க்க ஜெவ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஜிம் அழுது இல்லை இருக்கும். ஜிம் இப்போ ஜெகப் ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன் எனக்கு ஜெக்கி வேணாம் சொல்லி எனக்கு வேணாம், அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா சொல்லி எனக்கு அவன் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஒவ்வொரு பண்ண வைக்கிறேன், எனக்கு முடியல, நான் அப்படியே வளர்ந்துட்டேன்னா நான் யூஸ்லெஸ் பேரை வாசல் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் யூஸ்லெஸ் பேரை வாசிடுறாங்க. யூஸ்லெஸ் பேரை யார் சொன்ன கேட்குறாங்க. அதே ஜேகேவுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் பொண்ணு தான் சொல்கிறாங்க. நான் யூஸ்லெஸ் பேரை நான் அப்படி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஜேகே அவங்களை எதுவும் கேட்கல தெரியுமா, எனக்காக யாருமே ஃபைட் பண்ண மாட்டாங்க, எனக்காக யாரும் பேச மாட்டாங்க, ஒரு நான் உங்களுக்கு பாடம் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம் என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக ஜிம் நடந்தாங்க. ஜேகே பார்க்க இல்லை. இப்போ ஜெயகப் வந்து பாருங்க உனக்கு ஜெயகப் டிவோர்ஸ் வேணுமா, ஆமாம் சொல்கிறாங்க. சரி வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் ஜெயஹாப் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜெயஹாப் ஒரு லுக் விட்டு பார்த்துட்டு தேவைக்கு இல்லை நான் லைவ் சொல்லவா பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜெயகப் பார்க்குறாங்க. ஜெயஹாப் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவன் என் ஒய்ஃப் என்ன பண்ணுறா கேட்குறாங்க.
உன் ஒய்ஃப் தான் ஓகேவா, ஆனால் அவனுக்கு ஒரு பிடிக்கும், உன்னை பிடிக்கல, உன் கூட இருக்க மட்டும் சொல்கிறாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் சரியா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு மேரேஜுக்கு பிஃபோர் வந்துட்டு பேசினேன் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க வந்துட்டு மேரேஜுக்கு பிஃபோர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தேனே, இந்த மாதிரி இந்த தம்பிக்கு ஒன்று பிடிக்கலனாக்கா எந்த சேர்க்கை நான் அப்படி சொல்கிறேன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன் ஞாபகம் கேட்குறாங்க. இப்போ ஜேக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. அந்த பால் ஜேக்கி என் தம்பி இப்படி தான் சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டா ஓகேவா, என் தம்பி இப்படின்னு தெரிஞ்சுமே வந்துட்டு ஒன்று மேரேஜ் பண்ணிட்டேன், அவன் கூட ஹாப்பியாக லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அவன் மற்ற விஷயத்துல தான் இமேஜிட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு அப்போ புரியலையா, அப்போலாம் அவன் கூட ஒன்றா இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு இல்லையா, கரெக்டாக இந்த விஷயத்துக்காக அப்படி தோணுதா கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. டே சொல்லிட்டாங்க பார் ஜேகே மாறு வந்து ஜிம்மில் நீ தான் அப்படி சொல்லிட்டு டே தான் வந்துட்டு ஜேவ பா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜேவ பா ஜிம்மின் டே 3 பேருமே காரில் உட்காந்துருக்காங்க. ஜிம் அழைச்சிருக்காங்க. ஜேவத்தை அழகாக சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மின் அழகாக சொல்கிறாங்க. அப்படிங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லிட்டா, ஏன் அவர் மட்டும் அப்படி இருக்காரு, எனக்கு பிடிக்கல, நான் மாறணுமா என்ன கேட்குறாங்க. மாறல தேவை, நீ எப்படி இருக்க அப்படி சரியா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது யாருமே லவ் பண்ணுற மாட்டாங்க சொல்கிறாங்க. பாருங்க நான் லவ் பண்ணலையா சொல்கிறாங்க. இல்லை உங்களை தாண்டி எனக்கு யாரும் லவ் பண்ணவே இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ண கற்றுக்கலாம் சொல்ல முடியல, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பாரு உனக்கு பிடிக்காது எந்த விஷயத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாது சரியா சொல்கிறாங்க. நானும் பண்ண மாட்டேன், நீ எப்படி பண்ணக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறாங்க தப்பு எங்களை ஜிம் ஓகேவா, நமக்கு எதுவும் சொல்லி கொடுத்து வரக்கல சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஹார்ட் பண்ணுறேன் அப்படி எதுவும் ஓகேவா, நீ வந்து எப்படி எனக்கு அப்படி பிடிச்சிருக்கு அப்படி நான் இருக்கு அப்படி அதே மாதிரி விட்டுட்டேன் சரியா, உங்களுக்கு தப்பு இல்லை ஓகே, உனக்கு ஜெக்கே ஒன்று இந்த மாதிரி ஆக்செப்ட் பண்ணிக்க ஓகேனாக்கா ஓகே, இல்லைனாக்கா வேணாம் ஓகே பெட்டர் பர்சன் நம்ம பார்க்கலாம் சொல்கிறாங்க. கேட்குற இருக்குது ஜெவோ அப்படி அவசர கால சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவோ பார்க்குறாங்க. ஜெவோ பார்த்து மறைக்கவும் நான் உங்களை சொல்லட்டா, நான் இப்போ உன் சைடு ஜிம் சைடு தான் அப்படி சமையாது, ஏன்னா அவருக்கு ஜெவோக்கு மேலே கிரேஸ் இல்லை. இப்போ நம்ம ஜெவோக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. எனக்கு டே வேறு மாதிரி இருக்காரு அந்த ரீசனால் இப்போ இல்லை நம்ம ஜிம்மின் டேக்கா ஜெவோ 3 பேர் வீட்டுக்கு போகிறாங்க. இது நம்ம ஜெவோ கூட விடுறாங்க. ஜெவோ ஜிம்முக்கான ஓன் ஹவுஸ் அந்த ஹவுஸ்க்கு வராங்க. அந்த பார்க்குறாங்க. ஜிம்மின் சார் இப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவோ பார்க்குறாங்க. டே நீ வீட்டுக்கு போக சொல்கிறேன், எனக்கு வீட்டுக்கு போக சொல்கிறாங்க, ஏன் அப்படி கேட்குறாங்க. நீ வீட்டுக்கு போக சொல்லி நான் ஜிம்மி கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க நீ வேண்டாம் சொல்கிறாங்க. ஜெவோ டே வந்து வீட்டை விட்டு வேணாம் அனுப்பிட்டு டோர் லாக் பண்ணிட்டாங்க. நிறைய போயிட்டு இருக்காங்க. ஜிம்மின் ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறாங்க ஜிம்மின் ஏன் அழறீங்க ஜிம் தம்பி சொல்லிட்டு எல்லா போயிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு சின்ன விஷயம் ஜிம்மில் வளர்த்தவங்க. இப்போ ஜெவோ பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நடந்தாலும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வருஷமும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறது, ஜிம்மி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா அதை பிடிக்கி நம்ம ஜெக்கை வந்து டஸ்ட்பினில் போட்டுருக்கோம், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுற ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் சொல்லிட்டு ரூல்ஸ் போடுறாங்க. ட்ரெஸ் இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி ஷூ தான் வேர் பண்ணணும், இப்படி நடக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும். ஜெவோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜெவோ பார்க்குறாங்க. உனக்கு அது மட்டும் தானே வேறு எதுவும் சொல்கிறாங்க. இல்லை ஹோப்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. எனக்கு அவன் பிடிக்கும், தூங்கும்போது அழகாக டேப் பண்ணி விடுவார், எனக்கு ரொம்ப அழகாக பண்ணி தூங்க வைப்பார், எவ்வளோ தூங்காலும் சொல்ல மாட்டாரு. ஸ்டார்டிங் எல்லாமே அழகாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஜெக்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் சொல்கிறாங்க ஆனால் அவளுக்கு சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. அது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவளுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக இல்லை போல, எனக்கு புரியுது, நான் எப்போது இருந்து பழகிட்டேனா, எனக்கு சடனாக மாறி சொன்னால் எப்படி மாற்றிப்பேன் பேச, நான் ஜெக்கிக்கு டிவோர்ஸ் கொடுத்துடலாம், அவர் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பர்சன் லைஃப் ஒய்ஃபாக வரட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காமன் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கேன். அதே மாதிரி அப்பா அம்மா என்னை பார்த்து இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப தப்பாக இருப்பாங்க சேர்ந்துருக்காம அப்பா அம்மா வந்து கண்டிப்பாக என்னை நினச்சி இன்றைக்கி ப்ரௌடாக ஃபீல் பண்ணவே மாட்டாங்க, இன்றைக்கி ரொம்ப டிஸ்கரேட்டாக ஃபீல் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அப்படி ஜிம்மி ஆமாம் எனக்கு நீ இவ்வளோ அழகாக இருக்குது நான் அப்படி இருக்கும் பார்த்தே சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா நீ உனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. எனக்கு பிஸ்னஸ் தெரியல, நீ தான் எனக்கு பிஸ்னஸ் பார்த்துருக்க, எனக்கு எல்லாம் நீ தான் பண்ணியிருக்க ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஈஸியாக கிடச்சிட்டாமா எனக்கு வேல்யூ தெரியும் சொல்லிட்டு நான் அப்படி ஆசை கேட்குறாங்க. நீ எனக்கு எல்லாம் அப்படி வாங்கி கொடுத்து பழகிட்டு நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு சடனாக இதில் மாற்றி சொல்லி என்ன பண்ணிட்டோம் ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ ஜெவோ பார்க்குறாங்க. பாரு ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ எனக்கு சுகர் மேட்ச் பண்ணிச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜெவோ பார்க்கணும். ஆமாம் சுகர் ரொம்ப நல்ல முறையில் அழகாக பார்த்துப்பான். பூனைக்குட்டி நீ பூனைக்குட்டிக்கு நீ மேட்ச் பண்ணிட்டு பூனைக்குட்டி சொல்லுவேன்னா நீ எப்போவும் ஒரே மாதிரி நீ எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவானா, நீ பூனைக்குட்டிக்கு மேட்ச் பண்ணிச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவோ பார்க்குறாங்க. பூனைக்குட்டிக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஆமாம்ல ஒயினுக்கு மேட்ச் பண்ணுறால, ஆமாம் ஒயினுக்கு கொஞ்சம் பூனைக்குட்டிக்கு மேரேஜ் ஆகிட்டு நீ எப்படி மேட்ச் பண்ணிப்பா சொல்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடியே எனக்கு மேட்ச் பண்ணிச்சுருக்கா, பூனைக்குட்டிக்கு ஒயினை மேட்ச் பண்ண ஆகும் முன்னாடியே சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படி ரொம்ப சின்ன பையன் அப்படி சொல்லி ஜெவோ சொல்கிறாங்க. ஜுவா ஏன்னா ஜெவோக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா ஓகேவா, அவருக்கு நம்ம ஜிம்மு ரொம்ப பிடிக்கும், ஜிம்முக்கு ஜெவோக்கு முடியாது ஜுவா ரொம்ப பிடிக்கும். பூப்பிடின்னு கூப்பிடுவாரு, வாத்த குட்டின்னு அப்படி கூப்பிடுவாரு. ஜிம் பார்க்குறாங்க. அவர் ரொம்ப நல்லா தெரியுமா, நீ அப்படியே பார்த்துக்குவான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெவோ பார்க்கலாம் சரி விட்டுட்டு ஒன்றில் சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜெவோ இப்போ அந்த டே தானே நம்ம டே அந்த ஜேகே 2 பேரும் வீட்டுக்கு கொண்டு இருக்காங்க. ஜேகே ஃப்ரெண்டு வந்துருப்பாரு வந்து வீட்டுக்கு கொண்டு இருக்காங்க. பார்த்தாங்க ரைடி ஸ்டார்ட் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. ரைடி ஸ்டார்ட் சொல்கிறாங்க. ஆண்டி எனக்கு சொல்ல காஃபி வேணும்னு சொல்கிறாங்க. சரி பார்த்துட்டு காஃபி போட ஆரம்பிக்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் தன் தம்பி இப்படி இருக்குது அவருக்கு பிடிச்சிருக்கு, அவன் மாற்ற சொன்னால் கண்டிப்பாக மாற முடியாது, மாறினா அவன் ஹார்ட் ஆயிரம் அவருக்கு புரியுது. ஆனால் ஜேகே வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து அவருக்கு கேட்க முடியல. ஏன் வந்து மாற சொல்கிறான், ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறான், அங்கிள் பிடிக்கலனாக்க ஜேகே வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. அங்கிள் அந்த காலத்தில் இருக்காங்க, அவருக்கு அந்த மாதிரி ட்ரெடிஷன் அது போயிட்டே இருக்காரு. ஆனால் ஏன் இந்த ஜேகே ஜிம்னி அப்படி இருக்கணும் அப்படி நினைக்கிறாரு அப்படி சொல்லிட்டு ஜிம்னி போடுவாங்க. ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தன் தம்பி லைஃப் வீட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. இப்போ இந்த பக்கம் டே பார்க்குறேன். முன்னால் 7 லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் போல சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஆமாம் முன்னால் 7 லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் போல சொல்கிறாங்க. ஏன்டா ஜிம்னி அப்படி இருக்கும் முன்னாடி பிரச்சனை கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க பாட்டா அவங்க எப்படி தான் தெரியுமா சொல்லிட்டு நம்ம டே வந்து சில விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஜெவோ வந்து ஜெவோ டே கேட்பாங்க.
உனக்கு என்ன பிடிக்குமா ஜிம்மி பிடிக்குமா சொல்லிட்டு அப்போ ஜெயவர்த்துக்கு ஜிம்மில் தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும் செகண்ட் தானேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்கும்போது திரும்ப ஜிம்மில் அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் ஜிம்மி ரொம்ப சஃபர் ஆயிருப்பாங்க.